அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பொருளைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவனுக்கு என்றென்றும் அளித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறியவர் வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்திற்கு ஆவண வழியும் அல்ல. இந்த கல்வியை நீ எங்களுக்கு முழுமைப்படுத்தி கொடுப்பாயாக. எழுத்தையும் பேச்சையும் நீதான் படைத்திருக்கின்றாய். எழுத்திலும் பேச்சிலும் எது சிறந்தவைகளாக இருக்கும் என்றால் அது உன் படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கக்கூடிய பேச்சுக்களும் கண்ணீர் துடைக்கக்கூடிய எழுத்துக்களும் ஆகும். அத்தகைய பேச்சுக்களாக எங்களுடைய பேச்சுக்களையும் அத்தகைய எழுத்துக்களாக எங்களுடைய எழுத்துக்களையும் ஆக்கி அருள் புரிந்து உன்னுடைய கோடானுங்கோடி படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கும் கருவிகளாக நீ எங்களை எல்லாம் ஆக்கி அருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு தொடங்குகிறது. அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. அமைதி நிலவட்டும் என்றால் உடலும் மனமும் ஒருங்கே அமைதியடைகின்ற பொழுது மட்டுமே அது முழுமையான அமைதியாக நடவ முடியும். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் முழுமையான மன அமைதியோடும் மனநலனோடும் வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், வெற்றியோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையை படைத்தவனிடத்திலும் அமைதி நிலவட்டும் என்ற வாழ்த்துக்களை உங்களிடத்திலும் வைத்து இந்த வகுப்பை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. 6 மாசம் ஆயிடுச்சு இந்த செஷன், லாஸ்ட் செஷன் இது. இதோட நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம எந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போறோமோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாசம் எண்டில் இல்லைன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல நீங்கள் எக்ஸாமினேஷன்ல கலந்துக்கலாம். அதுக்கான நீங்க என்னென்ன செய்யறதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். ஆளுங்களுக்கு இப்போ நீங்க சப்ஜெக்ட் என்னெல்லாம் உள்வாங்கி இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க கோத்ரூ பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒவ்வொரு நம்ம சென்டர்லையும் நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க போனாலும் எக்ஸாமினேஷன் செட் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் பேப்பர் அனாட்டமி பிசியாலஜி இருக்கும். இன்னொரு சப்ஜெக்ட் அக்குபங்க்சருடைய பேசிக்ஸ், இந்த லொகேஷன், ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த பார்ட்ல அது எப்படி பேஷண்ட்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும், அப்போ கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ், நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்க போறோம் தான் அடுத்த பார்ட்டு. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் பார்ட்ல ஒரு அலைட் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த அலைட் சப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னு சொன்னாக்க நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ, மோஸ்ட்லி நேச்சுரோபதி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்க அக்குபங்க்சருக்கு தனியா ஒரு கவுன்சில் ஒன்று கிடையாது. அப்போ இதை எதோட சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா யோகா நேச்சுரோபதி ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்ல இந்த அலோபதிக் சயின்ஸ் அது இல்லாம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லாம அது மாற்று முறை மருத்துவம் எல்லாத்தையும் ஆயுஷ்ல கொண்டு வந்துடுறாங்க. ஆயுஷ் என்னது அப்படின்னு சொன்னாக்க ஆயுர்வேதா, யுனானி, யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இது ஆயுஷ். ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா அண்ட் ஹெச் ஃபார் ஹோமியோபதி. ஆயுஷ் இதுக்குள்ளதான் கொண்டு இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளதான் கொண்டு இதுக்கான சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க வேலிடு இன்வேலிடு அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால நாம என்ன பண்ணோம், அது ஓரியன்டா நம்ம இருக்கணும். இதுக்கான மெடிக்கல் டிகிரி அப்படின்னு சொல்றது பிஎன்ஒய்எஸ், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அப்படின்ற தலைப்பிற்கு கீழே தான் அவங்க ஒரு சப்ஜெக்டா அக்குபங்க்சரை வச்சிருக்கிறாங்க. நாம அப்படி அதோட லிங்க் ஆகி போகணும் அப்படின்னு சொல்ல போகும்போது நாம நேச்சுரோபதி வச்சுக்கலாம்னு யோசிச்சிருக்கிறோம். மற்ற சப்ஜெக்ட் நம்ம அதில் ஆட் பண்ணணும்னு சொன்னா என்ன ஆகுதுக்கு அந்த மாதிரி நம்ம அதனால நேச்சுரோபதி தான் மோஸ்ட்லி மைண்ட்ல இருக்குது.
அதுக்கு சப்போஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா வேற என்ன பண்ணலான்றத வந்து நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இல்லை ஒன்லி அக்குபஞ்சராக இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுல வந்து வருமானம்லாம் நீங்க வந்து ட்ரைனிங் எடுக்கணும். ரொம்ப டிஃபிகல்ட் பார்ட் அது. இல்லைன்னா யோகா கொண்டு வரணும். யோகானா இன்னொரு கிளாஸ்ல உட்காந்து யோகா பத்தி கற்றுக்கணும். அதெல்லாம் வாசிட்டு கற்றுக்க வேண்டியதான், நல்லது தான். அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். அது அப்புறமா பார்த்துக்கலாம். நேச்சரை பற்றினா நீங்கள் எல்லாவே வந்து நேச்சரை பற்றினா என்னது அவ்வளோதான். நம்ம வந்து வேர்லேருந்து, தண்டுலேருந்து, இலையிலேருந்து, காயிலேருந்து, பூவிலேருந்து, பழத்துலேருந்து, கிழங்குலேருந்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம சாப்பிட்றோமோ அதெல்லாம் தான் நேச்சரை பற்றி. அதனால இது ஈஸியஸ்ட் ஒரு பாட்டுன்றது ஒரு இதுதான் என்ன நினைக்கிறேன் இது வரைக்கும். இதுதான் வந்து இதுல வந்து ஒரு பார்ட் வந்து ப்ராக்டிக்கல் செஷன் இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் வந்து இப்போ நம்ம வைக்க போறது இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம வந்து இப்போ இதோட இன்னைக்கு செஷன் முடிஞ்சிடும். எக்ஸாமினேஷனுக்கான அந்த ப்ராக்டிக்கல் எப்படி இருக்குன்றதை நான் வந்து ஒரு நாளைக்கு டீச் பண்ணிட்டு அடுத்த நாள் எக்ஸாம் வச்சிருக்கோம். அது அவ்வளோ. அதுக்கப்புறம் ரியல் ப்ராக்டிக்கல் நீங்க வந்து ப்ரொஃபஷன் பண்ண போகும்போது அது எப்படிலாம் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்து இந்த மாதிரி பேஷண்ட் நாங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், யார் அட்டன் பண்ணுறது, எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு குரூப்லேயே குரூப் டிஸ்கஷன்ஸ் முடிச்சோன்னா ஒரு டிஸ்கஷன்ஸ் ஒரு கிளாஸ் இப்படி ஒரு பண்ணணும். வந்தால் ஒரு 1.5 hours டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷனாக வந்து இப்போ நீட்லிங் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு எத்தனை செஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது அடுத்த பார்ட் வந்து ஏ வந்து இப்போ நம்ம வந்து இந்த செஷன் முடியுது. பார்ட் பி எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் வியூக்கான அப்ரோச்சில் எப்படி நம்ம பண்ணுறதை நம்ம அன்றைக்கி சொல்லி கொடுத்து மறுநாள் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷன் பண்ணுறதுக்கான ப்ராக்டிக்கல் செஷன் வேணும்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் குரூப்பாக வந்து கரெக்டாக வரணும். அது வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours வந்து நீங்கள் வந்து குரூப் டிஸ்கஷனு, அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் வந்து நம்ம வந்து எப்படி நீட்லிங் பண்ணுறது அந்த மாதிரி பேசிக்கலாம். இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு நம்ம தெரியணுமோ அது ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அப்புறமா இல்லை நான் வந்து இப்போ இருந்தே நான் பண்ணிக்கிறேனால இப்போ பண்ணலாம். நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று இல்லை நீங்கள் வந்து நாங்களாவே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். தேவைப்படும் போது வரேன்னு சொன்னால் அதுக்கு அந்த மாதிரி அந்த டைமில் நான் வந்து டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா நம்ம மீட் பண்ணுவோம். சரிதானா? இந்த சம்மந்தம் இல்லை. ப்ராக்டிஸ் இதை முடிச்சு பண்ணி நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கிறது ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து எப்படி எப்படி மட்டும் ஒரு நாள் பார்த்துட்டு போனால் போதும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சர்டிஃபிகேஷன்றது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். நான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன வேணாலும் வந்து உலகத்தையே கழிச்சு சொல்லி கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் யூஸ் ஆகாது. இவருக்கு என்ன சர்டிஃபிகேட் அதுதான் எங்களை வந்து நிறுத்த வேலை அப்படின்னு சொல்லி வச்சுன்னா அது வந்து தான் உண்மையா இருக்குது. அந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா இதுக்கு அடுத்ததாக வந்து
இப்போ அதே மாதிரி வந்து லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த 10 டைப் ஆஃப் பாயிண்ட் செலெக்ஷன் சொல்லியிருக்கிறேன். அது சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா ஒரு தடவை ரிமைண்டர். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அதாவது பாயிண்ட் செலெக்ஷன் தான் முக்கியம். இப்போ ஒரு பேஷண்ட் எல்லாம் நாங்கள் எடுத்துருவோங்க, அதெல்லாம் வந்து நீ ஒன்றும் சொல்லி ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லி இப்போ 3 தடவை சொல்றீங்கன்னு நிறைய சொல்ற மாதிரி 4வது தடவை சொல்ற மாதிரி சரியா வராது. ஏன்னு சொன்னா இப்போ நான் வந்து ஒரு பேஷண்ட் எப்படி இருந்தாலும் சார் நீங்க இது மாதிரி சொல்லலாம், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் வந்து யாருமே கிடைக்க மாட்டாங்க சார். நீங்க உண்டக்கு மட்டும் ஏதோ ஒன்று எடுத்து வைப்போம், முடியுதோ முடியல வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிடுறோம். நாங்கள் முடியலாம் உணர்ந்து விடுறோம் நீங்க பார்த்துக்க, இல்லைன்னா அவங்க அப்போலோ காமிச்சிடறோம், அப்பால பார்ப்பாங்க. அவ்வளோதான் சார். இதுதான் சார் பெரிய வந்து பண்ண பாருங்க அப்படின்றது நீங்க நினைக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னா நீங்க நெஞ்ச நிமிர்த்தி உட்காரணும். முதல்ல நாங்க வந்து ஒரு பிராக்டிஷனர், ஐ ஆம் ஏ பிராக்டிஷனர், ஐ கேன் ஏபிள் டு அட்டெண்ட் ஏ பேஷண்ட் அண்ட் சக்சஸ் ஏ பேஷண்ட் அப்படின்ற விஷயத்த உங்களுக்குள்ள கொண்டு வரணும். என்னால முடியும். இப்போ ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு கார்பெண்டர்கிட்ட போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்வான் தெரியுமா? ஆணியெல்லாம் கழட்ட சொல்லுவாங்க. ஆணி அடிக்க சொல்ல மாட்டாங்க, முதல்ல கழட்டு இதெல்லாம் பிரிச்சு சைஸ் வாரியா அடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ கையில கால கிழிச்சின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பழையெல்லாம் கிழிச்சு இந்த வந்து உரத்தை வந்துச்சு பார்த்துட்டு இருப்போம். அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தச்சு விட்டு அது ஒண்ணுமே இல்லை அந்த அந்த மரத்தூள் எடுத்து தைச்சு விட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி யாரும் வந்து நமக்கு கண்ணெல்லாம் துவச்சு விட மாட்டாங்க. நம்மளே அழுதுறோம், நம்மளே சரி பண்ணிக்கணும், மானமாயிடணும், தைச்சுக்கணும், அந்த இடத்துக்குள்ள வரணும். அப்படி வரும்போது நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து கான்ஃபிடென்ட் கொண்டு வரணும். இல்லை அப்ப என்ன பண்ணணும்? ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு வந்து ஆல்மைட்டி எல்லாம் உள்ள இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் வழி நடத்துறான். பக்தன் பெத்து அவன் கையில இருக்குது. நாமக்குள்ள அவன் என்ன விரும்புறானோ அந்த ஒரு தொழில் நமக்குள்ள வருது. ஒருத்தனுக்கு வந்து விவசாயின்னா விவசாயம், ஒருத்தருக்கு வந்து அவன் வந்து துணி நெசவுனா நெசவு, ஒருத்தர் மரம் வெட்டுறதுன்னா மரம் வெட்டுறது, ஒருத்தர் மரம் ஏறி கல்ல இருக்கிறதுனா கல்ல இருக்கிறது, இன்னொருத்தர் வந்து மீன் பிடிக்கிறதா மீன் பிடிக்கிறது, இன்னொருத்தர் வீடு கட்டுற வேலை, இந்த மாதிரி இன்னொன்று வாகனங்கள் செய்யற வேலை. அந்த காலத்துல வண்டிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதான் அந்த காலத்துல ஏன்ஷியன் டைம்ல இந்த மாதிரி வந்து தூரத்தை போய் தண்ணி கொண்டாந்து கொடுக்குற வேலை. தண்ணிலாம் எப்பவுமே சுத்தி கிடைக்காது. அவங்களுக்கு ஒரு தொழில். அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு தொழில வந்து நமக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிந்திருக்கின்றான். அந்த கான்பிடென்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபெய்த் எங்க வைக்கணும்? ட்ரஸ்ட் வித் தி ஆல்மைட்டி. எல்லாம் வல்ல இறைவன் ஐக்கியமாகணும். நீதான் எங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து அருள் புரிந்திருக்கின்றாய். அப்ப நான் வந்து இதை வச்சு நாங்க வந்து இந்த ப்ரொஃபஷன் பண்றதுக்கு உன்னுடைய பாதுகாப்பை எங்க கொடுக்கணும், சேஃப்டியா நாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸ். யார்கிட்ட வந்து சேஃப்டி? முதல்ல நாமளே தப்பு செஞ்சிடக்கூடாது. நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து நல்லா நடக்கணும். சரௌண்டிங்ஸ்ல வந்து வேற யாரும் வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது. அப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்துதான் சேஃப்டி. நம்ம வந்து இன்னொரு வந்து ஜெலஸ் இருக்கக்கூடாது, யார் இன்னொருத்தோட ஜெலஸ் நம்மளை தாக்கும். இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கும் உலகத்துல. எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அங்க ஒப்படைச்சிடணும். நீ வந்து ஒரே ஆண்டவன் நீ தான், எங்களை எல்லாம் படைச்சது நீ தான். யூ ஆர் த கிரியேட்டர், கர்த்தன். நீ வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து சேஃப்டியா கொடுக்கணும். எங்களுக்கு நாங்க எது செய்யறோமோ அதில் வந்து சேஃப்டி கொடுக்கணும். ரெண்டாவதா வந்து எங்களுக்கு சக்சஸ் கொடுக்கணும். மூணாவதா வந்து எங்களுக்கு வந்து வெல்த் கொடுக்கணும். இதையெல்லாம் வந்து அனுபவிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஹெல்த்தை கொடுக்கணும். இது வந்து சுகர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும், நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். அப்படின்ற ப்ரேயரை முதல்ல வந்து நம்ம வைக்கணும். இதை வச்சுட்டாக்க வண்டி 2 வீலர்ல ஒரு வீல் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் வீல் எங்க கத்துக்கிட்டோமோ அந்த டாக்டரை பத்தி நம்ம பேச கூடாது. நோ, செல்ஃப் கான்பிடன்ஸ். நான் தான் செய்ய போறேன். உன் வீல் முன்னாடி ஓடினாதான் பின்னாடி ஓட போறேன். ஆனா நான் தான் சொல்லிக்குவேன், எந்ததான் சொல்லிக்குவேன். நீ தான் வந்து அதுல வந்து நம்ம முதல்ல வண்டி வீல ஓட்டுற கொண்டு போறேன். நான் பின்னாடி வீல் தான், நான் பின்னாடியே வருவேன்.
அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்து, இந்த தொழில் என்னால செய்ய முடியும். மொபைல் ரிப்பேர் ஷாப் வச்சுக்கிறான், அவன் மொபைல் ரிப்பேர் பண்ண தெரியும் கத்துக்கிறான். எனக்கு மொபைல் ரிப்பேர் பண்ண தெரியுமா தெரியாதா, இவன் பாடலாம் வந்து ஐபோன் எடுத்துன்னு வரான், இவன் பாடலாம் வந்து வந்து இந்த இதை இப்போ எடுத்துன்னு வரான், அதை எடுத்துன்னு வரான். இதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. சைனா செட்டு பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அந்த 1000 பேசிக்க முடியுமா, அது ஆண்ட்ராய்டு முடியுமா, இப்படின்லாம் யோசிச்ச முடியாது. எல்லாம் தெரியும் சொல்லி வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட். அப்புறமா வந்து பிரிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து வேலைக்கு ஆகுது, இது உள்ள வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு டேமேஜ் பண்ணியிருக்கான், அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்துருவான். அது திரும்ப செய்வாங்க. சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க மாற்றியும் அது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்குள்ள போகக்கூடாது நம்ம மொபைல் ஷாப்பாக இருந்தால். அதே மாதிரி தான் வந்து நம்ம ஏமாற்று வேலைகளை இதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏமாத்தினா ஒரு வழியாக திருட்டு வேலைக்கு போயிடலாம். டோட்டலாகவே அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்கில்டாக ஆகிடுவாங்க. அதுவும் ஒரு தொழில், ஒரு கலை. அதுதான் நான் வந்து ஸ்கில்டாக பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து எதில் நம்ம உள்ள போகிறோமோ அதில் வந்து பர்ஃபெக்ஷன் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஆனவுடனே நான் வந்து எனக்கு தொழிலை கொடுத்துக்கிறேன். நான் வந்து இதில் வந்து ஸ்கில்டா இருக்கனா இல்லையா எனக்கு தெரியாது, நான் ஸ்கில்டுன்னு சொல்லிக்கிறேன். நீ ஸ்கில்டு ஆக்கிடுங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு தகுதி நீ கொடுக்கணும். இனிமேல் எப்படி கொடுக்கணும், நான் ட்ரை பண்றேன், முயற்சி எழுந்து முடிவு வகையில் இருக்கு, வெற்றி கொடுன்னு சொல்லிடணும். அவ்வளவுதான். 2 பேர் ரெடி ஆயிடுச்சு, வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். இப்பதான் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீச்சிங் வந்து இங்க இருந்து கத்துட்டு போறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டீச்சரா இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து ஆல்மைட்டி தான், அடுத்த டீச்சர் அம்மா தான், அடுத்த டீச்சர் அப்பா தான். அவங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸும். அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக நம்ம வந்து வந்து ஏபிசிடிலேருந்து கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம டீச்சர்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அனுபவப்பட்டு போயிருப்போம். நமக்கு எதிரிகள் இருக்காங்க பற்றி, அவங்க தான் பெஸ்ட் டீச்சர்ஸ். ஏன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து நம்ம பாடம் கற்றுட்டு திரும்ப தப்பை செய்யவே மாட்டோம். ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம கொடுப்பான்னு சொல்லி கொடுத்துட்ருப்போம். அவன் வந்து அவன் தானே சொன்னான், எவ்வளோ போய் கட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம மட்டும் கேட்பான், சொல்லி கொடுத்தாங்க. அவன் பெஸ்ட் டீச்சர். இன்னொரு கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டான். அப்போ அந்த எச்சரிக்கையோட நம்ம வாழ்க்கை எடுத்துறதுக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்தவங்க தான். அதுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஃபீஸ் எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தோம், எவ்வளோ ஃபீஸ் கொடுத்து அந்த பாடத்தை கற்றுக்கணும். எவ்வளோக்குமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஜாமீன் போட்டுலாம் கொடுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்கு எவ்வளோ ஃபீஸு, 1000 ரூபாய் ஃபீஸ். அது 1000 ரூபாய் இருக்கலாம், 10,000 ரூபாய் இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், 1 கோடியாக இருக்கலாம், 100 கோடியாக இருக்கலாம், 1000 கோடியாக இருக்கலாம், 1,00,000 கோடியாக இருக்கலாம், படாரம் கோடியாக இருக்கலாம். இந்த இடத்துல வந்து அந்த கற்றுக் கொடுத்தவன் அவன் தான். அந்த அவன் வந்து ஏமாத்தனுடைய பலனை அவன் கண்டிப்பாக அனுபவிக்க போகிறான். அது அந்த பார்ட்டை வந்து அவனையும் அவனுடைய கிரியேட்டர்களையும் ஒப்படைச்சிருவான். நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சேன், நீ பார்த்து கேட்டு போயிருந்தப்பா போலீஸ் கட்டையில கொண்டு போயிருப்பாங்க. நான் ஒன்று எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் கான்ட்ராக்ட் இல்லை. நீ கொடுத்ததுலேருந்து நான் ஒரு 1000 ரூபாய் இழந்துட்டேன். அதுக்கு பதில் நான் வந்து நீ என்ன ஒரு 100,000 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு ஒரு 1000 இழந்துட்டேன்ல, ஒரு 100,000 எனக்கு கொடு. 100 டைம்ஸ் உனக்கு கொடுத்தேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுத்தது உன் இஷ்டம். மினிமம் ஒரு 1000 இழந்திருக்கணும்னா எனக்கு 100,000 எனக்கு கிடைக்கணும். 1க்கு 10ஆக 100ஆக தரேன்னு சொல்ற, நீ கொடு. 1000 ரூபாய் இழந்துட்டான் அவன்கிட்ட, நீ 100,000 எனக்கு கொடுக்கணும். 100,000 எவ்வளோ, 1,00,000. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1,00,000 எவ்வளோ. அதுக்கு மேலே கொடுத்து உன் இஷ்டம். ஆப்ஷன் வந்து மினிமம் 1 லேக்கு. அதுக்கு மேலே கொடுக்குதுன்னா கொடு, அது முடியலனாலும் பரவாயில்ல விட்டுடு. உன்னால் முடியாதா, முடியலன்னா முடியாது, உன்னால் முடியாதுன்னா விட்டுரு. முடிஞ்சா அதை விட ஜாஸ்தி வரும், அதை 10 டைம்ஸ் 100 டைம்ஸோட ஆகிக்கும். இப்படி ஒரு ப்ரேயர் வச்சுக்கோங்க, நமக்கு சக்ஸஸ் ஆகிடும். பகை கொண்ட உள்ளம் துயரத்தில் இல்லம், தீராத யாருக்கு லாபம். அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த பகைமை உணர்ச்சியை விட்டுட்டு நம்ம அதுக்கான பாடமா கத்துக்கிட்டு உள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்ல வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். நான் நடந்த விஷயங்களை வச்சுதான் நான் மனசுல வச்சுட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். வெற்றியினுடைய இலக்கு நம்ம போயிட்டு இருக்க போகும்போது நம்ம எங்கெல்லாம் சறுக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கற்றுக்கொண்ட பாடல்கள். அவங்களாம் ஆசிரியர்கள் தான் நிச்சயமாக. அந்த அவங்க செஞ்ச தப்புக்கான பலன்களை வந்து அவனுக்கும் அவனை படைத்தவனுக்கும் ஆச்சு, நம்ம மட்டும் விட்டுருவோம். லெட் ஹிம் அவே, லெட் தம் அவே. என்னுடைய பாட்டு, என்னுடைய டிராவல்ல வந்து எதுவுமே மேல மோதக்கூடாது. நான் பாட்டுல போயிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி இதெல்லாம் நான் பார்க்க ரெடியா இல்லை. நான் என்னுடைய பயணம் தொடரும், பயணங்கள் முடிவதில்லை, தொடரும். நான் பாட்டிலும் ஹாப்பியா ஜாலியா நான் போகணும் லைஃப்ல. எந்த ஒரு இதுவும் என்னை ஸ்கேர் பண்ணக்கூடாது. எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து சக்சஸ் தான், ஒன்லி சக்சஸ். அவ்வளவுதான். நான் ஜெயிக்கணும். நான் என்னை யாரென்ற அடையாளம் காட்டணும் உலகத்துல. வாழ்வது சாவது, பிறப்பும் இறப்பு எல்லாருக்கும் பொது.
நடுவுல வந்து வரக்கூடிய விஷயம் வந்து ஒரு கேம். அந்த கேம்ல நான் ஜெயிக்கணும். அப்போ அதுல வந்து நான் பார்ட்டிசிபென்ட். அதுவே பெரிய விஷயம். நீங்க எத்தனை பேர் பார்ட்டிசிபெண்டா இருக்கிறாங்க இங்க? எத்தனை பேர் பார்ட்டிசிபெண்டா இருக்கிறாங்க உலகத்துல? இன்னும் 1000 கோடி, 1000 கோடி பேர்ல 1 கோடி பேரோட பார்ட்டிசிபெண்டா இல்லையே. அதுல நான் ஒருத்தன். பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம், ஜெயிக்கிறது முக்கியம், அப்புறம் செகண்டரி தான் ஜெயிக்கிறது. வெற்றி வந்து பின்னாடி தான். நம்ம அதை கலந்துக்கிறோன்றதே மிகப்பெரிய விஷயம். ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம், களத்துல இறங்கியாச்சு. அப்போ இந்த 2 வீலும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம வண்டி மூவ் ஆகுது. இப்போ எங்க யார் சப்போர்ட்ஸ்? டீச்சர்ஸ் உடைய சப்போர்ட் தான் இதுல முக்கியம். டீச்சர்ஸ் யாரெல்லாம் டீச்சர்ஸ்ன்னு சொன்னா, ஆல்மைட்டியில ஆரம்பிச்சு நம்முடைய எதிரிகள் வரைக்கும் டீச்சர்ஸ் தான். இன்னைக்கு காலையில வந்திருப்போம், ஒருத்தன் வந்து நம்மகிட்ட வந்து இடிச்சுட்டு போயிருப்பான். அவன் ஏன் போயிடுச்சு என்ன கேட்பான், நம்மள கேட்பான். அவன் கூட நம்ம பாடம் கற்றுக்கலாம். யார் யாரை எப்படி எப்படி நம்ம வந்து ஜெயிக்கணுமோ அப்படி எப்படி ஜெயிக்கணும். அப்ப மொத்த உலகத்தினுடைய மொத்த வார்த்தைகளுமே வந்து 3 வார்த்தைகள்லயே உலகத்தினுடைய மொழியில அடக்கலாம். அவன் தமிழோ, தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, இந்தியோ, வந்து பிரெஞ்சோ, அதே மாதிரி வந்து ஜெர்மனியோ, இட்டாலிக்கோ, அதே மாதிரி வந்து இன்னொன்னு சைனீஸ் மேண்ட்ரினோ, அந்த மாதிரி மலேசியனோ, எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பார்ஷியல் சென்டென்ஸ், பிரேசஸ், இடியம்ஸ், என்னென்னமோ இடியம் இதெல்லாம் வந்து அப்போ நாங்கள் என்ன வந்து லயலாவில் படித்தோம். நாங்கள் பஞ்சாயத்து பரிசுல பற்றி இந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்லாம் என்ன சார் நீங்கள் இது போறீங்க? எல்லாமே வந்து 3 வார்த்தைகளுக்குள்ள அடங்கிடுது. 3 வார்த்தைகள். அந்த 3 வார்த்தைகளுக்குள்ள நம்ம லைஃப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சா நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம பிறக்கும். அப்போ அந்த 3 வார்த்தைகளுக்குள்ள உங்க லைஃப்பை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா வெற்றி நிச்சயம். ஒரு வெற்றி அடைவதற்கு நம்முடைய இலக்கு தான் இலக்கியம். இலக்கியம்னா ஐயோ இலக்கியவாதிகள், அவங்க கவிதை இருந்துதான் இலக்கியவாதிகள், ஐயோ நம்மளாம் அப்படி ஆக முடியாது. இல்ல, ஒரு கோல், டு அச்சீவ் த கோல், டுவர்ட்ஸ் த கோல் இஸ் கால்டு இலக்கியம். இலக்கிய நோக்கிய பயணம் தான் இலக்கியம். அந்த மாதிரி இலக்கிய நோக்கிய பயணத்துல வந்து வெற்றி அடைவதற்கான 3 வார்த்தைகள் தான் வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து அந்த கீவேர்ட்ஸ். வாட் ஆர் தட் கீவேர்ட்ஸ் சொல்ல முடியுமா உங்களால யாராவது? 3 வார்த்தைகளுக்குள்ளேயே எல்லா சென்டென்ஸும் வந்து பார்ஷியல் சென்டென்ஸ், அந்த வந்து பேராகிராஃப், எஸ்ஏஸ், அதுக்கப்புறம் வந்து வால்யூமான புக்ஸ், அதனுடைய நெட் கண்டென்ட் வந்து எல்லாமே வந்து நம்ம உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா, இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உள்ள போய் பார்த்தோம்னா, மைன்யூட்டா மைக்ரோ யூனிட் அப்படி பார்த்தோம்னு சொன்னா நம்ம கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகள்லாம் நம்ம ஜெயிக்கணும். வெற்றிக்கான இலக்கு வந்து 3 வார்த்தைகள்ல தான் இருக்குது. ஸ்பீச். வாட் ஆர் த 3 வேர்ட்ஸ்? யார் சொல்றீங்க? யார் சொல்வீங்க? ஒரு டைம் 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க உங்களுக்கு. சார்ட் பண்ணுங்க. வாட் ஆர் த 3 வேர்ட்ஸ், கீ வேர்ட்ஸ் டு வின்? சொல்லுங்க. என்ன சொல்லலாம், எதுவும் நான் வந்து உங்களுக்கு தடுக்கலாம் இல்லை. அந்த 3 வார்த்தைகளுக்குள்ள நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம ஜெயிக்கிறது நிச்சயம் நினைப்பாங்க. நன்றி உணர்வு, விட்டு கொடுத்தல் நம் இலக்கு அப்படின்னு ஒருத்தர் போடுறாங்க. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க சொல்ல கொடுங்க. அதேதானா? சரி, செல்ஃப் கான்பிடன்ஸ். அப்புறம் நான் 3 வார்த்தைகள்: ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி, ஹோப் அப்படின்னு போடுறாங்க. நான் வந்து சென்டென்ஸை வந்து எப்படி சொல்றேன்னா, எல்லா சப்ஜெக்டையுமே வந்து 3 வேஸா பிரிக்கிறேன். உலகத்தினுடைய மொத்த சென்டென்ஸையும் 3 வேஸ்ல பிரிக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய வந்து இதை வந்து உங்களுடைய என்ன சொல்றீங்க, ஸ்கில்ஸையும் நாலேஜையும் அதை நீங்க டெவலப் பண்ணி காட்டுறீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? அது கிடையாது, நான் எதிர்பார்க்கறது அது கிடையாது. எல்லா சென்டென்ஸையுமே 3 வார்த்தைகள் உள்ள அடங்கணும்.
பேஷன்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அதாவது குணங்களை கேட்கல. மெத்தட் ஆஃப் த ஸ்பீச் மெத்தடாலஜி, ஸ்போக்கன் மெத்தடாலஜி, எக்ஸ்பிரஸிங் மெத்தடாலஜி, கன்வேயிங் மெத்தடாலஜி, கன்வின்சிங் மெத்தடாலஜி. 3 வார்த்தைகள். என்ன அந்த 3 வார்த்தைகள்? உலக வெத்தியே 3 வார்த்தைகளுக்குள்ள அடக்கலாம். ஒண்ணு கொஞ்சறது, இன்னொன்னு மிஞ்சறது, இன்னொன்னு கெஞ்சறது. ஒண்ணு கெஞ்சி பார்க்கலாம், கொஞ்சி பார்க்கலாம், மிஞ்சி பார்க்கலாம். அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சிச்சு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், பழமொழி. அதே மாதிரி கெஞ்ச வேண்டியது கெஞ்சணும், கொஞ்ச வேண்டியதுல கொஞ்சணும், மிஞ்ச வேண்டிய இடத்துல மிஞ்சணும். அப்படி காட்டணும். ஜாக்கிரதை. அவ்வளவுதான். எல்லா சென்டென்ஸையும் எடுத்து பாருங்க. இது 3க்குள்ளதான் அது வந்து இன்க்ளூட் ஆகிடும். இந்த சென்டென்ஸ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் பிரிச்ச உலகத்தில் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் பிரிச்சோம். எல்லா மொழியும் பேசுங்க. ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. எந்த மொழியிலிருந்து பிரிச்சு பார்த்தாலும் அந்த சென்டென்ஸுடைய கண்டென்ட் என்னன்னு சொன்னா இந்த 3 வேலை தான் இருக்கும். ரிக்வெஸ்டிங், இன்னொன்னு லவ்விங், இன்னொன்னு கமாண்டிங். அப்ப எந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், யார்கிட்ட எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம வெற்றி நிச்சயம். நாட் ஒன்லி ஃபார் த அக்ரிகல்ச்சர், ஆல்சோ ஃபார் த ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், ஆல் ஈவெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வைக்கணும். நம்மளை வந்து ஒருத்தர் வந்து பயத்தோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயத்தை போக்கணும். பயமுறுத்த வந்தாங்கன்னா அவன் பயமுறுத்தணும், மிஞ்சணும். இது மாதிரி வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு இதை நம்ம வந்து உள்ள செட் பண்ணணும் மைண்ட்ல. சைக்காலஜியா பிலாசபியா கொஞ்சம் கிளாஸ் முடிச்சா சார்? ரெக்கார்டிங் ஆகாதுன்னு சொல்றது, ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுது. அப்போ அந்த மாதிரி இதுக்குள்ள நம்ம கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம எடுக்கிறோம், கேஸ் எடுக்கிறோம். அவங்கள வந்து இப்போ கேஸ் எடுத்துட்டோம் சார். நீங்க சும்மா கேஸ் எடுக்க போறோம் எப்படி வாட் ஆர் த பேஷன்ஸ், எப்படி பேஷன்ஸ் எடுக்கணும், ஹவு டு செலக்ட் த பேஷண்ட், அதெல்லாம் வேணாம். எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்கள் எந்த கேஸும் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா யார் வரதே கஷ்டம். வந்தவனை போய் ஃபில்டர் பண்ணி இவன் எடுக்கலாமா அவன் எடுக்கலாமான்றதான் வேணாம். நாங்கள் முடிச்சிட்டோம், எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கேஸ் டேக்கிங் இந்த மேட்டர் விட்டு நீங்கள் இனிமேல் சொல்ல வேணாம், நாங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நான் கேஸ் எடுத்துட்டேன், என்ன பண்ணுறீங்க? யாருமே வந்து எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜெயிக்கும் தமிழ் தெரியும். முன்கூட்டியே வந்து இவனுக்கு அது என்ன யோசிச்சுன்னா அவ்வளோதான். புக்கை பார்க்கறதா, நெட்டை பார்க்கறதா, நீங்க என்ன பண்ணீங்கன்றது யோசிச்சு பார்க்கறதா, கற்பனை பண்ணி பார்க்கறதா, ஒன்றும் வேணாம். எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இருக்கவே இருக்கு நெட்டு தோட்ட தெரிய போகுது. என்ன எதனா ஒன்று சொல்லி விட்டுட்டு அனுப்பிச்சு விட்டு அப்போ உட்காந்து பார்த்துட்டு மறுநாள் சரி பண்ணுங்க. அப்படிதான் சார், அந்த இடத்த விட்டுருங்க. இப்போ நீங்க என்ன சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் டேக்கிங் எந்த மாதிரி கேஸ் எடுக்கலாம்னு பார்க்குறேன்னு எடுத்தாச்சு. அவங்கள்ட்ட வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்டு வாங்கியாச்சு. அப்புறம் என்னென்ன பண்ணிருக்கிறான், இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து நான் நோக்கம்னு கேட்குறான். அங்கே வந்து உங்களாண்ட பிடிச்சிக்குதுன்னு சொல்ல போகிறான், இல்லை வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் பிடிச்சிதுன்னு சொல்ல போகிறான். ஒன்று அவன் வந்து டாக்டரை தெரிஞ்சிருக்கணும், டாக்டர் பேரில் ஃபெய்த்தோட ட்ரஸ்டோட வந்திருக்கணும். இல்லை ட்ரீட்மெண்ட் பிடிச்சி வந்திருக்கணும். அவனுக்கு இவன் டாக்டரை பற்றி நமக்கு தெரியாது, அக்குபஞ்சருக்கு இவன் வந்திருக்கணும். இல்லை 2ஆம் கட்டானா என்ன பண்ணணும்னு சொன்னால் வேற ஆப்ஷன் இப்போ கிடைக்கிற வரைக்கும் இதில் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரணும். 3 கேட்டகரியில் தான் வருவாங்க. அந்த 3 கேட்டகரி நாம வந்து எதில் அடங்குறோன்றது அவன் வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து யாருது, அவனுது, நம்மளுக்கு கிடையாது. அவன் நம்மளை எதில் அடக்கி வச்சிருக்கான்றது நம்ம கேட்கலாம். ஏன் பாருங்க, நாங்க ஒரு 3 கொள்கையில இருக்கிறோம்ப்பா, கெஞ்சிறது கொஞ்சது மிஞ்சதுன்னு. நீ அந்த எந்த கொள்கையில பாருக்கிற, என்ன நம்பி வந்துக்கிறியா, என் ட்ரீட்மெண்ட் நம்பி வந்துக்கிறியா, இல்லை வந்து நீ வந்து 2ஆம் கட்டானா வந்து நீ வந்து பண்ற வரைக்கும் பண்ணு, அப்புறமா வந்து நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு வேற எதனா ஒன்று கிடைக்கிற வரைக்கும் வரோம், உங்களுக்கு சொல்லின்னு இருக்க முடியாது ஏன் என்ன ஏதுன்றதுதான். புரியுதா அவங்களுக்கு அப்படின்றது அவன் சொல்லுவான். சரிங்களா? இதுதான் வந்து இப்போ எடுத்தாச்சு கேஸ.
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை நம்ம நோட் பண்ணிட்டோம், ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸை நோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாம வந்து பாயிண்ட் செலக்ஷன் வந்துட்டோம், டயக்னோசிங் வந்துட்டு சார் நாம டயக்னோஸ் பண்ண போறோன்றதுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டயக்னோசிஸ் சொல்லியிருக்கிறோம். நம்ம வந்து ஐ பார்த்து பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி வந்து ஃபேஸ் பார்த்து, ஸ்கின் பார்த்து, அதுக்கப்புறம் வந்து வந்து டீத் பார்த்து, அந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டயக்னோசிஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மெரிடியன் டயக்னோசிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்று நம்ம வந்து நிறைய டயக்னோசிஸ்லாம் பார்த்துட்டோம் சார், அந்த இடத்துல தாண்டி வந்துட்டோம். இப்போ அடுத்தது பாயிண்ட் செலெக்ஷன், இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன சார் சொல்லி அனுப்பணும்? ஒருத்தனுடைய ஈஸியாக சிம்பிள் வே, ஒருத்தர் கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கானோ அது வந்து வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இது செய்யாமல் இருக்கணும், செய்ய வைக்கணும். அது தப்பாக நினைக்கக்கூடாது. குடிச்சதே கிடையாது அப்படின்னு சொன்னால் நீ குடிப்பான்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ நான் வந்து எப்பவுமே கிழங்கு தான் சாப்பிட்டு இருப்பேன். ஒரே கேஸ் ட்ரபிள், எனக்கு கை தூக்க முடியல, காலம் தூக்க முடியல, காலம் கனமாறது. நீ கிழங்கு நிறுத்துப்பா அப்படின்னு சொல்ல தெரியும். டெய்லி காலையில் 2 முட்டை சார், தோசை 2 முட்டை போடுவோம். மத்தியானம் ஒரு 2 முட்டை அவிச்சு போட்ட 2 முட்டை, 1 முட்டை ஆம்லெட்டு, இல்லை 2 ஒரு ஆம்லெட்டு, ஒரு அவிச்சு போட்டு 2 ஆம்லெட்டு. நைட்டு வந்து முட்டை தோசை இல்லை முட்டை பரோட்டா தான் நான் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 7 8 முட்டை இல்லைன்னா என்னால் வாழ்க்க முடியாது மேடம், நீ முட்டை நிறுத்தினா தான் லாய்க்கணும்னு சொல்லி அனுப்பணும். ஏன்னா அவன் கஷ்டத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா என்ன வந்து அங்க உள்ள ஏற்கனவே பேக்கிங்ல இருக்குதோ அது இப்போதைக்கு போதும், கொஞ்ச நாளைக்கு மீதி விஷயங்களை உள்ள இன்சர்ட் பண்ணணும், அதை வித்ரா பண்ணி வச்சுக்கணும், பெண்டிங்ல வச்சுக்கணும். அது தீர்ட்டான், உள்ள போன முட்டையெல்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் முட்டை நீட் இருக்கும், அவனுக்கு முட்டை தான் சாப்பிட்றது நெசடி வரும்போது சொல்லிக்கலாம். அது இப்படி யோசிக்கிறாங்க. இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா உள்ள பார்ட். அதே மாதிரி காலையிலே வந்து நான் வந்து 10 மணி எழுந்துக்கணும்னு சொன்னா அவனுக்கு 6 மணிக்கு எழுந்து வைக்கணும். நான் 4 மணிக்கு 3 மணிக்கே எழுந்து உட்காந்துருவேன்னு சொன்னானே நீ தூங்கி போகாம இல்லை, நீ 5:30 மணி 6 மணிக்கு எழுந்து போதும். சும்மா என்ன தூங்கினா ஒர்க் ஆளிக்க, நீ பெரிய ஆளா, நீ ஞானியா, பிலாசபி ஏது மாதிரியா? 3 மணிக்கு எழுந்து உட்காந்துருவியா? நீ ஒன்றும் வேணாம், 5:30 மணிக்கு போய் எழுந்து போதும், 6 மணிக்குள்ள உதயத்துக்குள்ளே எழுதுக்கணும், அவ்வளோதானே, எழுந்துக்கோ. சும்மாவே முடிச்சிருக்காத படு. நான் வந்து எப்பவுமே மொபைல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 1 மணி தான் படுப்பேன், தப்பு 9 மணிலாம் படுத்துறேன். 9 மணி தூக்கம் வரல, நீ மைல்டு வாக் பண்ணி பாரு, கைகால் முகம் கழுவி பாரு. கைகால் முகம் கழுவுனா முடிப்பு வந்துடுமே, சில பேர் தூக்கம் வரும். என் கூட ஜெயராமரத்தர் இருந்தாரு, அவர் இறந்துட்டாரு. எவ்வளோ ஒர்க் பண்ண வருது செங்கல்பட்டினுடைய டெக்ஸ்டைல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாரு. டெய்லி காலையில் அவர் வந்து நாங்கள் வந்து நார்த்லாம் அவர் வந்து பர்ச்சேஸ் ஒன்றா போவோம். படுக்கும்போது நேரம் காலை கழுவிட்டு படுப்பாரு. என்ன ஜெரம் எதுக்குன்னு கேட்டேன். சார் கால் கழுவிட்டு படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரணும்னாரு. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் போய் சென்ட்டாரு போவோம். இப்போ கால் கழுவிட்டு படுத்தா எனக்கு தூக்கம் வருது. அவர் சொல்லி கொடுத்ததுனாலயான்னு தெரியாது, எனக்கு வந்து அந்த ட்ரைனஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. கால் கழுவிட்டு படுத்தா தூக்கம் வருது. இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். சொல்லிக் கொடுத்த ஜெயராம் இல்லை, ஜெயராமுடைய வார்த்தைகள் நிற்குது. அப்போ அது நமக்கும் தான், அது மீ டூ நானும் தான் அப்படி இடத்துக்குள்ள கொண்டாந்து தெரியுது. இதுதான் டீ குடிச்சாலும் தூக்கம் வரும் சில பேருக்கு, இந்த மாதிரி அளவுக்கு. அதுக்காக நீ டீ குடிச்சு தூங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நாம வந்து அவங்க என்ன வேலை போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, அதை 3 வழிகளில் நம்ம யோசிக்கணும். இப்போ அதை வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படி சிங்கிள் வேர்டில் நம்ம மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. நான் அதை 3ஆக பிரித்து ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒர்க் ஸ்டைல்னு சொல்கிறேன். அவ்வளோதான். அது 3ஆக பிரித்து 3 பாகம் பிரிச்சிடறோம். சேஞ்சை 3 பார்ட்டாக பிரிச்சு, அப்பர் பார்ட்டு, மிடில் பார்ட், லோயர் பார்ட் பிரிக்கும். அது மாதிரி வந்து நான் 3ஆக பிரித்து ஃபுட் ஸ்டைல், ஒர்க் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இது தனித்தனியாக பிரிச்சிடறேன். 3 ஒன்று தான், ஆல் இன் ஒன். அப்போ அந்த நானை வந்து இதை இப்படி பார்ட்டா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஸ்பூன் ஃபீட் பண்ணணும் அவனை அப்படின்றதுனால 3ஆக பிரிச்சு சொல்றேன். இப்போ நீங்க வந்து டயக்னோசிங் என்ன பண்ணுவீங்க, ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் அப்படி தான் சொன்னேன். நினைத்தேன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் 3 திங்ஸ் கேட்டது எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த எக்ஸ்பிளேஷன் இவர் தான், சார் ஃபுட்டை கரெக்டாக வந்து அவனை செப்பரேட் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணணும் அவனை. அதுக்கப்புறமா வந்து அவனுடைய ஒர்க் ஸ்டைலில் மானிட்டர் பண்ணணும். 10 மணி நேரம் அப்படி உட்காந்து ரோபோ மாதிரி உட்காந்து ஏறுகிறாங்க, அப்படி ஆசையாம இந்த கையில் எடுத்து இதை ஒன்று அப்படி குடிச்சிக்கிறான்,
வச்சுக்கலாம். இந்த கையில இப்படி தடவி தடவி ஏதோ ஒன்று வாயில போடலாம் குருட மாதிரி. அவன் சாப்பிட்றானா அவனுக்கு தெரியாது, உள்ள போயிட்டா போறேன்னு தெரியாது, டேஸ்ட் என்னன்னு தெரியாது அவனுக்கு. அப்படியே பார்த்துக்கிறான். அவன் என்ன சார் அவன் ரோபோ மாடுவான். ஹி இஸ் நாட் ஹி, ஷி இஸ் நாட் ஷி, போத் ஆர் பிலாங்ஸ் டு ஐடி ஃபீல்ட். இட் இட் மீன்ஸ் ஐடி ஃபீல்டு. இட் மீன்ஸ் என்னது அக்ரிணை. ஹீயும் கிடையாது ஷீயும் கிடையாது, அவன் வந்து இட்டு அப்படின்னு சொல்ல. இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி ரோபோ மாதிரி வந்து அவன் அதிலேயே மூழ்கி இருந்தான்னு சொன்னா அவன் டீவியேட் பண்ணணும். ரிலாக்ஸேஷன் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுலையே. ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆகாம எந்த வரையும் ஜெயிக்க முடியாது. அவன் இப்படியே உட்காந்தானா அவன் 1.5 லட்சம் சம்பளம் அவன் வந்து 5 லட்சம் வந்து டாக்டர் கொடுத்தாங்க அவன் ஒரு காலத்துக்கு. மாசம் 1.5 லட்சம், வருஷத்துக்கு 18 லட்சம். ஒரு 5 வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வருது அவனுக்கு? கிட்டத்தட்ட 90 கோடி. இது 90 லட்சம், 1 கோடி ரூபா வருது 5 வருஷத்துக்கு. ஒரே நாள்ல 1 கோடி காலியாயிடும். என்னைக்காவது ஒன்று அட்மிட் பண்ணி விட்டு அவனுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசம் ஐசியூ பண்ணி அதை லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணு, வந்து ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணு அப்படின்னு ஒரே நாள்ல அந்த 1 கோடியா இழந்துருவாங்க. அதை விட அவனுக்கு நம்ம வந்து வாழ்க்கை முறை சொல்லி தரணும். இன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து பாயிண்ட் செலெக்ஷன் தான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் உள்ள லைஃப் ஸ்டைல் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஐயோ அவன் நின்றுவான் சார், லைஃப் ஸ்டைல் சொல்லி கொடுத்தா சரியாயிடும் போது நின்று போறான் சார், நின்று போறான். இதெல்லாம் ஆரம்பத்தில் நமக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் தான். எல்லாமே வந்து போனதுனால தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்குள்ள அதான் வந்துச்சா? ஆமா, நமக்கு வந்து இங்க நிறைய நீட் இருக்கு போகும்போது அவன் நின்ட்டா என்ன பண்றதுன்னு நினைச்ச காலமா இருக்குது. அப்புறம் வந்து எப்படி இவனை ஜெயிக்கணும், இவனை ஜெயிச்சால் 10 பேர் வருவான், ஒருத்தர் நிறுத்தினா 10 பேர் வரான்னு தெரிஞ்சிச்சு. ஓ, ஒருத்தர் நிறுத்தினா 10 பேர் நிறுத்துறேன் சார் அப்படின்ட்டு ஒரே நாள் நிறுத்துறாங்க. அதுக்கு தேவையான அளவு கொடுத்துட்டு அப்புறமா நிறுத்தணும். அக்யூட் கேசஸ் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் ஜெயிச்சு அவன் நிறுத்தி அமைச்சிடலாம். அப்போ என்ன ஆகுனா உங்கள்கிட்ட நிறைய பேர் சீக்கிரம் சரியாயிருந்து வர போகும்போது கிரானிக் கேசஸ் எடுக்க போகும்போது லாங் ஸ்டாண்டிங்காக பேஷண்ட் உங்கள்கிட்ட நிற்பாங்க. அப்படி எடுக்கணும். எடுக்க போகும்போது அக்யூட் கேசஸ் கைத்தவலி, வாந்தி, ஜுரம், தலைவலி, சளி, கைவலி, தோல்வலி, கழுத்தவலி, முட்டி வலி, இடுப்பு வலி அப்படி எடுத்தீங்கன்னா டக்கு 2 சிட்டிங் முடிச்சிட்டு டக்கு முடிச்சு போன்னு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவன் போய் இன்னொரு கூட்டு முட்டி வலிவா, முட்டி வலியா ஒரு குரூப் கூட்டு வருவாங்க. ஒரு முட்டி வலி போயிட்டு 10 முட்டி வலி குரூப்பாக கூட்டு வருவாங்க. ஒரு முட்டி வலி காரம் வேணுமா, 10 முட்டி வலி குரூப் வேணுமா? பீரியட்ஸ் பிரச்சனை, பீரியட்ஸ் நம்ம பீரியட்ஸ் அதான் சொல்லணும். நான் எனக்கு சரியாயிடுச்சு டாக்டர், இன்னும் பீரியட்ஸ் சொல்லி பிரச்சனை சொன்னாங்க. அவங்களே இட்டாங்க. அப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளமா நிறைய வந்து நம்மகிட்ட. அதுல வந்துச்சுன்னா இன்னும் அதுல எந்த இன்னும் பிரான்ச்சஸ் நிறைய இருந்தால. வாட் ஆர் த பிரான்ச்சஸ்? அந்த மாதிரி வந்து டிஸ்பிளினரியா அவர் சொல்லிட்டாரு, மெட்ரோரேஜியா, அமினோரியா, லுக்கேரியா. என்ன சார் என்னவோ சொல்றீங்க? அதான் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரவே இல்லையா? சொல்லித்தரல, இனிமே கற்றுக்கு. அப்போ இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கேஸை எப்படி வந்து எடுத்து ஸ்டாப் பண்ணுன்றது முக்கியம். இந்த இடத்துல அடுத்தது பிரேக் கொடுத்தோம் அவனுக்கு டக்குன்னு. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கப்பலுக்கு குழந்தைகளுக்காக பட்டின்னு போட்டே வந்தேன். நேற்று அப்பாயின்மெண்ட் போட்டாங்க, வேணாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க கப்பல் வந்து 3000 கொடுக்க போறாங்க எனக்கு. நான் வேணாம்னு சொல்லிட்டேன். 1 மாசம் பார்த்து முடிவு பண்ணலாம், நீங்க வரணும் ஆகணும். ஏன் சார் வர வேணாம் அப்படின்னு சொல்லி. போன மாசம் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு வந்து வேற ஒரு பிரச்சனை, ஒரு கேன்சர். நான் அவங்கள கேன்சல் பண்ணேன் 1 மாசத்துக்கு. ஏன்னா கண்டினியூஸாக வர நான் வரல. நீங்க என்ன கண்டினியூஸாக வராமல் இருக்குது? நானே கண்டினியூஸாக நிறுத்த பாருங்க. நீங்க கேப் விட்டு இருக்கீங்க, நாங்கள் லாங் கேப் தரோம் பாருங்க. லாங் தரது ஒன்று ஷாக் ஆகிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஏன் நிறுத்திட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் ஏன் நடுவில் நின்று வந்தீங்கன்னு நான் கேட்கல. இப்போ இப்படிதான் வரணும் இப்போ பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் புரிஞ்சிச்சு. இது மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். மிஞ்சிறது அவ்வளோதான் மேட்ரு. அதுக்குள்ளதான் எல்லாமே அது இதெல்லாமே கூட. நான் வந்து எப்பவுமே வந்து இப்போ வந்து கூட இருக்கிறதுனால நான் 3 நினச்சிட்டு அவங்க வந்து கொஞ்சிட்டே இருக்காருன்னு நினச்சாங்க. ஆமாம், சன்னாவும் மாறிடுவான்னு சொல்லி இந்த ஸ்பார்க்கிங் வந்து அவன் ஸ்பார்க்கிங்கே தாங்க முடியல. அப்புறம் எங்கேருந்து சம்மரசாம அந்த மாதிரி வந்து நாம் வந்து எப்படி மெத்தடாலஜி, டெக்னாலஜி,
அந்த மாதிரி வந்து இந்த லாஜிலாம் எடுக்கணும். அதெல்லாம் லாஜிக். ஹவு டு வின், அதுதான் முக்கியம் வாழ்க்கையில. எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். இது எல்லா துறைக்கும் பொருத்தமாக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஜெயிக்கணும்னு சொன்னா நம்ம வந்து முதல்ல வந்து தயாராகணும். ஐ எம் ரெடி அப்படின்ற இடத்துக்குள்ள நீங்க வந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நமக்கு சில பேர் இப்போ நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கிறாங்க. சில பேர் நிறைய பேர் இன்னும் கிளாஸ் போயிட்டே தான் இருக்கிறாங்க. 25 இயர்ஸா நான் பார்க்குறேன், இன்னும் கிளாஸ் அட்டன் பண்றாங்க, புதுசு புதுசாக அட்டன் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எங்க போய் அவங்க வந்து எப்போ வந்து அவங்க ஃபுல்ஃபில் ஆகுறது, அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி இடத்துக்குள்ள வரல, அவங்க கம்ப்ளீட் அப்படின்ற பாட்டுக்குள்ள வரல, அவங்களால அவங்க சக்ஸஸ் பண்ண முடியல வாழ்க்கை. நம்ம வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும். ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாதான் இன்னொன்று தொடக்கம் வரும். ஒரு விஷயத்தினுடைய முடிவு இன்னொரு விஷயத்தோட தொடக்கம். நம்ம முடிவிடாம போயிட்டே இருந்தோம்னு சொன்னா எப்படி பேஷண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டடி ஸ்டாப் பண்ணணும். நீங்க மட்டும் படிச்சுட்டே தான் இருக்கீங்க. டைம் பர்மிட்ஸ், ஐ அம் கண்டினியூயிங். அது வேற. இல்ல, கட்டுறது கை நடக்கும், அது வேற விஷயம். ஆனா மற்ற வேலையில் அதை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கணும். அந்த மாதிரி முடிவெடுத்தோம்னு சொன்னா நம்ம வந்து ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாம்னாக்க நாங்க என்ன எதில் ஜெயிக்கணும் சார்? நாங்க ஒண்ணு வந்து நாம எதுவும் இல்லாம இருந்தோம், நம்ம வந்து ஜீரோவா இருந்தோம், வெற்றிடமா இருந்தோம், பிளைன் பேப்பரா இருந்தோம், நான் பிளைண்டா இருந்தோம். இன்னைக்கு வந்து கண்ணு வந்துச்சு எங்களுக்கு, இப்ப ஃபில்அப் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு அக்குபஞ்சரிஸ்ட். இப்போ ஐ எம் ஏ ஹீலர் அப்படின்னு இடத்துக்குள்ள வர்றதுன்றது ஒரு ப்ரொஃபஷன். நான் ஒரு டிராயிங் மாஸ்டர், நான் ஒரு பெயிண்டர், நான் ஒரு சிங்கர், நான் ஒரு பாட் மேக்கர், நான் ஒரு பாட்டு மேக்கர், கவிஞர் அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்து நிறுத்தணும். ஏன்னா நிக்காம போயிட்டே இருக்கக்கூடாது, மூவிங்கிட்டே இருக்கக்கூடாது, அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடாது, ஸ்டேபிள், ஸ்டில் அப்படின்னு நிக்கணும் நம்ம. அப்ப நிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? நமக்கு இப்ப கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணலாம். இது பண்ண முடியும்னா பண்ணலாம், பண்ணல உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா விட்டு போங்க. அதுதான் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் அதான் வேணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன்றது நமக்கு ஒரு சப்போர்ட் தான். பெரிய வந்து அது பெரிய மேட்டர் கிடையாது, ஒன்றும் வேலையே கிடையாது. அதுக்கு எதோ வந்து சர்டிஃபிகேட் இருந்தாலும் கவர்மெண்ட் 5 வருஷம் நீ மெடிக்கல் டிகிரி படிக்கலாம், டாக்டர் இல்லைன்னு சொல்றான், சொல்லிட்டு போறான். அந்த பேஷண்ட் சொன்னா போதும், யார் சொல்லுவோம் அவங்க சொல்லுவாங்க. தப்பு செய்யாம நம்ம வந்து கரெக்டாக அதில் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும்னா அது வந்து நிறைய வழிகள் இருக்குது, தப்பு செய்யறதுக்கு வழிகள் இருக்குது. அவ்வளோதான். அடுத்து ப்ரொஃபஷன் நம்ம ரெடி ஆகிட்டோம், நம்ம அக்குபஞ்சர்ஸ் சொல்லிக்கிறோம். நம்ம ஒரு பிளேஸ் ரெடி பண்ணணும். இந்த பிளேஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னா இதுக்குன்னு தனியாக இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன், கூடத்திலே உட்கார வச்சு சோபா இருக்குது, எங்கள் வீட்டில் சோபா இருக்குது, அதில் உட்கார வச்சிட்டேன் 3 பேரை. ஒரு ஸ்டூல் இருக்குது, தண்ணி கேன் வச்சிருந்தோம், அதை எடுத்து கீழே வச்சிட்டேன். இன்னொன்று ஒரு முக்காலி மாதிரி சின்னதாக வந்து அதை விட கொஞ்சம் ஹைட்டாக ஒன்று இருக்குது, 5 பேர் வந்துருந்தாங்க, நாங்கள் உட்கார வச்சிட்டாங்க. அப்படியே ஒரு பக்கம் டிவி ஓடிச்சு, எங்கள் ஆயா வந்து டிவி பார்த்துருந்தாங்க. அதனால வந்து அது பாட்டில் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வயசானவங்க. நான் பாட்டு இவ்வளோ நேரம் பேசினே இருந்தேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து இதை எடுத்தாந்து ஒரு மனை எடுத்து போட்டு கீழே உட்காந்து காய் அரிஞ்சினே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து அது மீன் அரிஞ்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு பேஷண்ட் அப்படியே மூஞ்சி சுற்றின்னு போனார். அவர் ஐயோ என்ன மீன் ஆகும், நீ சாப்பிட மாட்டலாம் கேட்டேன். சாப்பிடுவேன், ஆனால் மீனை வந்து பச்சை மீன் வாசனை பிடிக்காது, எடுத்து வராதுன்னாரு. இன்னும் அப்புறமா ஒரு நாள் பார்த்தோன்னா எங்கள் அம்மா வெங்காயம் வஞ்சிருக்கும், அதே ஒருத்தர் கண்ணில் தனியாக வந்து இருந்துச்சு. அழுதுந்தாரு, என்ன உடம்பு சரியாக இல்லை, உங்கள் அம்மாக்காக வெங்காயம் இருக்குங்க சார், தான் கண்ணில் வருது. இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டு கூடத்தில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது. செப்பரேட் ரூம் நம்மளால இருக்குதுன்னு சொன்னால் அதை அலாட் பண்ணி நம்ம தனியாக உட்காந்து நீட்டாக ஒரு ஸ்க்ரீன்லாம் போட்டு சேர்லாம் போட்டு வசந்த் சொல்கிற மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும். நீங்களும் நீட்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரி சொல்லிக்கிறீங்க, கிளினிக் இவ்வளோ எங்களுக்கு ஒழுங்காக வச்சில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி அப்படி அரேஞ்ச்மெண்ட்டு நீட்டாக இருக்கணும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அதே மாதிரி அதை வந்து பெர்ஃபார்மன்ஸு நீட்டாக இருக்கணும். அப்புறம் உங்களுடைய ஸ்பீச் வந்து நான் சொன்ன மாதிரி கெஞ்சறது கொஞ்சம் மிஞ்சறதுக்குள்ளேயே தான் இருக்கணும், பார்க்கணும். அப்ரோச் நீட்டாக இருக்கணும். அவங்களுடைய வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து ஒரு பொலைட்டாக இருக்கணும். ஸ்டார்ட் வித் ஸ்மைல். எப்படிப்பட்டவனோ வரட்டும், ஸ்டார்ட் வித் ஸ்மைல். இது ஒரு எப்படி வந்து திங்க் அபவுட் த மதர்ன்னு சொன்னோம், அதே மாதிரி ஸ்டார்ட் வித் ஸ்மைல். இதுதான் வந்து வேணும். அப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு பேச போகும்போது அவங்க நீட்டாக அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்கும்.
அந்த கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிப்பாங்க. நாம இது வந்து வழிகள் அடைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரியா கவனிக்கலன்னா அந்த வழிகள் அடைஞ்சிரும். பேஷண்ட் வரமாட்டாங்க நம்மகிட்ட அடுத்தது. அவங்க வீட்லையா? படுக்க போட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணி விட்டாங்க. அவங்க வீட்லையா? இந்த என்ட்ரன்ஸ் ரூம் மாதிரி ஒரு சும்மா தடுப்பு மாதிரி இருக்குது. அங்கே தான் டாய்லெட் வச்சுக்கிறாங்க. அதுதான் எல்லாம் போய் வந்து அந்த வாரத்தில் ஒரு சேடு போட்டு பார்த்து பண்ணிக்கிறாரு. நம்ம எப்படி பார்த்து பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடாது யாரும். இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸ் ரெடி பண்ணணும். உங்களுக்கு என்ன நேமிங் கொடுக்கணுமோ அது மாதிரி நேம் கொடுத்து ஒரு அட்ராக்ட் பண்ணுறது சின்ன போர்டு ரெடி பண்ணணும். அக்குபங்க்சர் நீடில் தவிர வேற எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. ஸ்டேஷனரி அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்லாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மெடிக்கல் பர்பஸுக்கான வேற எந்த ஐட்டமும் அதில் இருக்கக்கூடாது. இதுதான் அஃபென்ஸ். கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா டவர் தான் பிரச்சனை. உங்க டவர்ல தான் பிரச்சனை இருக்குது, யாருக்குன்னு தெரியல. சரி ரைட்டு, ஓகே. இது மாதிரி வந்து அந்த தொழிலை கொண்டு போறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னு சொன்னா அது நிச்சயமா வெற்றி கிடைக்கும். இன்னும் வந்து அதே மாதிரி வந்து பேஷண்ட் கிட்ட பேச போகும்போது நீட்லிங் வந்து நம்ம யூஸ் பண்ண போகும்போது யூஸ் அண்ட் த்ரோவா யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா ரிப்பீட் பண்ணணும்னு சொன்னால் ஆஃப் அன் இன்ச் ஒன் இன்ச் அவங்கள்ட்டே கொடுத்து அவங்க வந்து அதில் வந்து ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணி கொண்டாந்து சொல்லி போடணும். அதெல்லாம் பழைய மெத்தடு. இப்போல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான் பண்ணுறாங்க. என்ன யூஸ் அண்ட் த்ரோ தான் பண்ணணுமா பண்ண வேணாமான்னா அது தனி ஆர்குமெண்ட்டு, தனி சப்ஜெக்ட்டு, தனி கிளாஸு. அது வேற, அது டிபேட். அது அதில் கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுங்க, அவ்வளோதான் இப்போ உங்களுக்கான சப்ஜெக்ட். இப்படி இருக்க போகும்போது நீங்கள் வந்து ஒரு தொழிலில் ஜெயிக்க போகும்போது ரிசல்ட்ஸு அதே மாதிரி வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அவனை டெஸ்ட்லாம் எடுத்து வாங்கிக்கிட்டு அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். மறுபடியும் டெஸ்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. எந்த டெஸ்ட்டுமே தேவையில்லை, உங்களுக்கு என்ன கஷ்டமோ அந்த கஷ்டம் குறையதான் மட்டும் பார்த்துக்கங்கன்ற மாதிரி கொடுத்து அந்த கஷ்டம் குறைஞ்சோன்னா அவனை நிறுத்துறது இன்னொரு பார்ட்டு. நீங்கள் எந்த பார்ட் வேணாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால், சில பேர் வந்து அந்த வரப்போகும்போது உள்ள ரெக்கார்டு எழுதி வாங்கிக்கிறாங்க. அவங்க எதுக்காக வராங்களோ அதுக்கான வந்து ரெக்கார்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், இப்போ கை ஃப்ராக்சர்னா கை ஃப்ராக்சர் எக்ஸ்ரே அது மாதிரிலாம் வாங்கிக்கிறாங்க, ரிப்போர்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. கம்ப்ளீட் பண்ணணும், மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் இல்லை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து எனக்கு வாந்தினா வாந்தி சரியாக போகுது, அது வாந்திக்கலாம் டெஸ்ட்லாம் தேவையில்லை, வாந்தி சரியாக சரி பண்ணி காட்டுறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எனக்கு பேதி சரியாகிக்கிறேன், எனக்கு வயிற்று வலி சரியாகிக்கிறேன். இந்த மாதிரி வந்து அந்தந்த விஷயங்களை அவன் சொல்ல போகும்போது அதை வந்து சிம்டமேட்டிக் விஷயங்களை வந்து அதை அப்படி சிம்டமேட்டிக்காகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்புறம் ப்ரொலாங்ட் டிசீஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறதுலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளானா தான் எங்களால் பண்ண முடியும். உங்களால் இப்போ எடுத்து பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ வழிக்கு விழுந்துடக்கூடாது, முடிஞ்சுட்டா மறுபடியும் பண்ண முடியாது உங்களால். அந்த ஃப்ராக்சர் ரெடி ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகிடும், 2 வருஷம் ஆகிடும். அதனால விழாமல் நம்ம ஸ்டெப் வைக்கணும்னா முதல்ல வந்து சின்ன சின்னதாக தான் நம்ம போகணும். அதான் உங்களுக்கு வந்து சேஃப். இதெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறதுக்கான சப்போர்ட்ஸ். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதெல்லாம் ரீகால் பண்ண போகும்போது நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷன் ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் ஆரம்பிக்காம விட்டுட்டோம். அப்போ ஆரம்பிக்க போகும்போது எப்படி ஆரம்பிக்கணும், எந்த மாதிரி இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கன்வே பண்ணணும், எந்த மாதிரி வந்து அந்த லைட்டிங் போடணும், எந்த மாதிரி போர்ட் போடணும், எந்த மாதிரி சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், எந்த மாதிரி வந்து 3 சேர் கூட அரேஞ்ச் பண்ணலாம், 2 சேர் கூட அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான். எல்லாம் பெருசாக வந்து 100 சேர்லாம் போட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன ஒரு 10க்கு 8 ரூம் தான் கூட போதும் தான், 10க்கு 6 தான் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வந்து காற்று, வென்டிலேஷன், அந்த சன்லைட் இருந்தால் போதும், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் பேசிக் நீட்ஸு. பேஷண்ட்டுக்காக நீ எடுக்க போகும்போது கேஸை புரிஞ்சுட்டு எடுக்கணும். அதே மாதிரி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி அவனை அனுப்பிச்சிடணும். இவ்வளோதான் மெத்தட். ஜெயிச்சிட்டதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெக்கார்டு எழுதி வச்சுக்கணும். அவன் வரப்போகும்போது என்ன கண்டிஷனில் வந்தாங்க, என்ன ரெக்கார்டு கையில் இருந்து இப்போ கம்ப்ளீட் ஆகணும்னா அவங்ககிட்ட ஒரு ரெக்கார்டு எழுதி வாங்கிட்டு ஒரு லெட்டராக கூட எழுதி வாங்கிக்கலாம். டெஸ்டிமோனியல்ஸு அதுக்கு பேர், வித் ஃபோட்டோஸு. அதை வந்து இல்லை வந்து இப்போ ஸ்கின் டிசீஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த ஸ்வெல்லிங்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம்.
அதே மாதிரி இந்த மாதிரி புண்ணு ரணங்கள்லாம் வந்து புண்ணு எடுத்து இது வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோ காப்பி ப்ளஸ் வந்து அவங்களுடைய இது இது லெட்டர் இதை டெஸ்டிமோனியல்ஸாக நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுட்டே வரலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கே யூஸ் ஆகலாம், உங்களை சேர்ந்தவங்களுக்கு யூஸ் ஆகலாம், இல்லை உலகத்துக்கே யூஸ் ஆகலாம். சரிதானே? அந்த மாதிரிலாம் தான் அந்த காலத்தில் வந்து பாம்பு கடி என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. விஷப்பூச்சியில் எப்படி சரியாகுது, ஃப்ராக்சர் எப்படி சரி பண்ணுறது, புத்தூர் விட்டு எப்படி போகிறதுலாம் அந்த காலத்தில் இது மாதிரிலாம் கண்டுபிடிச்சி வந்தனால தான் கிடைச்சது நமக்கு. இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு வர்றது நல்லது. உங்களுக்கும் உங்களோட ஹெரிடிட்டரிக்கும் இல்லை சமூகத்துக்கு இந்த சொசைட்டிக்கு அது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அந்த மாதிரியும் நீங்கள் வந்து டெஸ்டிமோனியல்ஸை வந்து ரெடி பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எடுக்க போகும்போது இன்னும் நல்லா பண்ண முடியும், இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணுன்றதுக்குள்ள உங்களுக்குள்ள வந்து அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து இது ஒரு பார்ட்டு, இதுவும் சப்ஜெக்ட் தான், இது ஒரு பார்ட்டு. அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமான பார்ட்டையும் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அடுத்தது இப்போ வந்து அந்த டயக்னோசிங் சொல்லுங்க ஒன்றுன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு ஈஸியாக நீங்கள் வந்து போகிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் எந்த ஏரியாவில் சொல்லணும் அந்த இடத்துல உள்ள ஏரியா இல்லை எதுக்காகன்ற ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, காசஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சிம்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்டம்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அங்கே கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஆஷி பாயிண்ட்ஸ். எங்கே பிரச்சனையோ அங்கேயே கொடுத்துறது ஆஷி பாயிண்ட். அங்கே வந்து அது மெரிடியன் பாயிண்ட்ஸும் இருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வந்து வேற வந்து காமனாக நீங்கள் கண்டுபிடி பாயிண்டே இல்லாத கூட இருக்கலாம். அந்த இடத்துலயே பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்வெல்லிங் வீக்கம் கட்டி மேலே போட்டுறதுங்க ஸ்ப்ரெட் ஆகிடும். கேன்சர் இருந்தால் அது டெவலப் ஆகிடும் உங்களை. அது மாதிரி வந்து ஆஷி பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ரெண்டாவது வந்து ஆஷி பாயிண்ட்ஸ். ஆஷி பாயிண்ட்ஸ்னா ஏதோ இங்கே இட்ஸ் ஹியர், அவ்வளோதான். அங்கே இருக்கிறது எங்கே பிரச்சனை அங்கே இருக்கிற பாயிண்ட்டு. அதில் வந்து இந்த டியூமர்ஸ்லாம் இருந்தால் போட்டுறாதீங்க. பட் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் போடணும். அந்த ஆஷி பாயிண்ட்ஸை போட போகும்போது அது மெரிடியன் பாயிண்ட்ஸ் போட போகும்போது உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். இந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ் இருக்க போகும்போது இவனுக்கு இந்த சேனல்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் செலக்ட் ஆகுது, அப்போ இந்த சேனல்ல மிஸ்டேக் இருக்குது, இந்த சேனல்ல மிஸ்டேக் இருக்குன்னா அந்த ரெலவெண்ட் ஆர்கன்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சப்ஜெக்டாக கிடைச்சிடும். தோள்பட்டில் வந்து எஸ்ஐ பாயிண்ட் தான் காமிக்குது, அப்போ எஸ்ஐல பிரச்சனை இருக்குது, உடல்ல சரியா ப்ராப்ளம் உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் அவனுக்கு கொடுத்துருங்க. இதே அடுத்தது மூணாவது லெஃப்ட் பாயிண்ட். கிளெஃப்ட் பாயிண்ட் மூணாவது. இந்த கிளெஃப்ட் பாயிண்ட் வந்து அக்யூட் கண்டிஷன்ஸ். திடீர்னு வந்து மோஷன்ல பிளட் போகுது ஒரு ஆளுக்கு திடீர்னு, அது வந்து லாங் டைமா இருக்கிறவங்களுக்கும் கேட்கலாம். ஆனா எப்பவுமே வந்தது இல்லை, இப்ப திடீர்னு வருது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய கிளெஃப்ட் பாயிண்ட் என்னது அது போடணும். திடீர்னு மூச்சு வாங்குது ஒருத்தருக்கு, லங்ஸ் உடைய கிளெஃப்ட் பாயிண்ட்டை போடணும். திடீர்னு ஏன் மூச்சு வாங்குது, ஒன்று அலர்ஜி கண்டிஷன்ஸு, ஏதாவது சாப்பாடு ஒத்துக்காமையோ இல்லை டஸ்ட் அலர்ஜியோ ஏதோ ஒன்று வந்து ஒட்டடிச்சுனே இருப்பாங்க, நல்லா உட்காந்துனே இருப்பாங்க, என்ன வந்து அப்படி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ அவனுக்கு வந்து கிளெஃப்ட் பாயிண்ட் யூஸ் ஆகிடும். இந்த மாதிரி எந்த ஏரியா திடீர்னு வந்து ஹார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குது, திடீர்னு செஸ்ட் பெயின் வருது ஒருத்தருக்கு, ஹார்ட்டுடைய கிளெஃப்ட் பாயிண்ட்
இல்லை பெரிகார்டியம் கிளப் பாயிண்ட். எந்த டைம்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஈவினிங் பெரிகார்டியம் டைம் வந்து பெரிகார்டியம் கிளப் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஹார்ட் வந்து ஹார்ட் பெரிகார்டியம் வந்து இதெல்லாம் வந்து டயக்னோசிங் இதாக நம்ம என்ன டயக்னோஸ் பண்ண முன்னாடியே அந்த கிளப் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அக்யூட் கண்டிஷன்ஸ்க்கு கிளப் பாயிண்ட் யூஸ் ஆகும். அது வந்து சில பேருக்கு வந்து பெர்மனண்டாக யூஸ் ஆகும், சில பேர் டெம்பரரியாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் சோர்ஸ். இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து பர்டிகுலராக இந்த ஆர்கனில் தான் இந்த தெரிஞ்சு போகுது. அப்போ இந்த ஆர்கன் அப்படின்னு சொன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எது சாப்பிட்டாலுமே எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? எது சாப்பிட்டாலும் ஒத்துக்கலன்னா எந்த இடம் போகுது சாப்பாடு? ஸ்டமக் போகுது. ஸ்டமக்கோட கிளப் பாயிண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ST32 34. அடுத்தது ஹொராரி பாயிண்ட். ஹொராரி பாயிண்ட்ன்றது அந்த ஹோம் பாயிண்ட்ன்றது நம்ம பேர் வச்சிருக்கோம். ஹொராரின்றது அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 4 மணிக்கு ஒருத்தருக்கு வந்து மூச்சு வாங்குது. அப்போ லங்ஸோடைய ஹொராரி பாயிண்ட் அந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். 6 மணிக்கு ஒருத்தருக்கு பேதி ஆகுது காலையில, லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய ஹொராரி பாயிண்ட். காலையில வந்து ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஸ்டமக் பெயின் வருது, ஸ்டமக் உடைய ஹொராரி பாயிண்ட். அதே மாதிரி வந்து திடீர்னு வந்து ஒரு ஸ்வெல்லிங் வருது. ஸ்வெல்லிங்னாலே வந்து வாட்டர் தான், வாட்டர் சோர்ஸ் ரிசர்வாயர் வந்து ஸ்ப்ளீன் தான். 10 மணிக்கு ஸ்ப்ளீனுடைய வந்து சோர்ஸ் பாயிண்ட். இது மாதிரி வந்து அந்த சோர்ஸ் பாயிண்ட்ஸை அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டோனிஃபிகேஷன் பாயிண்ட். மதர் இருந்து சன் இல்லைன்னா டானிஃபிகேஷன் பாயிண்ட் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். இது ஒரு இண்டிகேஷன். மதர் இல்லைனாலும் டானிஃபிகேஷன் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்த வந்து சேஃபான இடம் டானிஃபிகேஷன். இது வரைக்கும் சேஃபான இடம் தான் நம்ம வந்துருக்கோம். டானிஃபிகேஷன் வரைக்கும் நம்மளோட ஏரியா வந்து சேஃபான ஏரியா. அடுத்தது இது வந்து இன்னும் ஈஸி. நமக்கு வந்து ஈஸி டயக்னோசிங் ஆஸ் வெல் அஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற இடத்துக்குள்ள நம்ம கொண்டாடக்கூடிய பாயிண்ட் வந்து இது மியூ பாயிண்ட்ஸ் அண்ட் ஷூ பாயிண்ட்ஸ். மியூனா ஃப்ரண்ட், ஷூனா பேக். இந்த மியூ பாயிண்ட் ஷூ பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்து பெயின் இருந்துச்சுன்னு சொன்னால் டயக்னோசிங் பார்ட்லேயும் அது நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்ட்லேயும் அதே பாயிண்ட்லேயும் நம்ம பண்ண போகும்போது ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் மியூ பாயிண்ட் ஷூ பாயிண்டுடைய பெனிஃபிட்ஸ். இங்கே தான் செடேஷன் ஆரம்பிக்குது. வீழ்ச்சியினுடைய ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குது? நமக்கு செடேஷன். அப்போ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட்லேயும் வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. பொதுவாக அக்குபங்க்சர் அப்படின்னு சொல்ல போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா லீஸ்ட் டேமேஜிங் டெக்னிக். எல்லாமே இப்போ டேமேஜ் தான் பண்ணுது. ஒன்றை வந்து கட் பண்ணி ஒன்று கொடுக்க போகும்போது ஒன்று டேமேஜ் ஆக தான் செய்யும். ஒரு பசிக்கு சாப்பாடு வாங்குகிறோம், நம்ம பேலன்ஸில் பணத்தில் வந்து 100 ரூபா குறையுது. 100 ரூபா குறைஞ்சதுமேனு நம்ம பசியோடு இருக்க முடிஞ்சதுன்னா இருக்கலாம். இருக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்து வாங்கி தான் ஆகணும். அப்போ ஒன்று வந்து பெறணும்னா நம்ம வந்து இன்னொன்று இழந்து தான் ஆகணும். அதுதான் வந்து விதி, உலகத்தின் விதி. அதுதான் யூனிவர்ஸ் அப்படின்றதுலேருந்து ஒரு சின்ன பார்ட்டு தான் நாம. மேக்ரோலேருந்து நம்ம சின்ன பார்ட்டு தான் மைக்ரோ. நாம வந்து அதே மாதிரி தான் இந்த விஷயத்துல வந்து ஒரு இழப்பை சந்திக்கிறோம். அப்போ அக்குபங்க்சர் இஸ் ஏ லீஸ்ட் டேமேஜிங் டெக்னிக்ன்ற ஒரு சென்டென்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும்னு சொன்னா, ஒன்று பாயிண்ட் கொடுக்க போகும்போது இன்னொன்று பலவீனம் அடையதான் செய்யும். அது எங்க ஆரம்பிக்குது? செடேஷன் அப்படின்னு சொன்னா இந்த செடேஷன் பாயிண்ட்ன்றது சன் பாயிண்ட்ஸ், டானிஃபிகேஷன் அப்படின்றது மதர் பாயிண்ட்ஸ். செடேஷன் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க, தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ஹெல்த்தா இல்லை வந்து கஷ்டமா? ஸ்ட்ரென்த் குறையுதா? அப்படின்னா ஸ்ட்ரென்த் குறையும். அப்போ ஸ்ட்ரென்த் குறையும், அவங்க உடம்புல ஸ்ட்ரென்த் குறையும், அவங்களுக்கு அழகு குறையும். 2 விஷயம் குறையுது. அதுக்காக தாய்ப்பால் கொடுக்காம இருந்தால் 100 விஷயங்கள் குறையுது. 98 குறையுது. 2 குறைஞ்சா பரவாயில்லையா? 98 குறைஞ்சா பரவாயில்லையா?
இன்னொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் 98 டேமேஜ் ஆகுது. நம்மளோட வந்தால் 2 தான் டேமேஜ் ஆகுது. எது பரவாயில்ல? நம்மளாண்டே வரலாம். உன்னோட தான் 2 குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போறேன்னு போயிட்டா 98 குறைஞ்சிடும், 2 தான் நிற்கும். அவங்க இங்கே 2 தான் குறையுது, 98 வருது அப்படின்னு சொன்னால் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு பெஸ்ட்டு. அப்போ அதே மாதிரி தான் தாய்ப்பால் கொடுக்கறனால அவங்களோட அழகு குறையுது, அவங்களோட ஆரோக்கியம் குறையுது, ரைட்டு. ஆனால் சீக்கிரமாக டெவலப் ஆகிடும். தாய்ப்பால் கொடுத்தா அதனுடைய மகிழ்ச்சி வேற. அந்த குழந்தைக்கான ஊட்டம் கிடைக்குதுன்றத நிலைக்கு போகும்போது எவ்வளோ பெரிய விஷயம் அது. லைஃப் லாங் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியம் வளரணும்னு சொன்னால் வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் பாயும். அதை வந்து நிறுத்தினாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ரொம்ப வீக்கான குழந்தையாக தான் வளரப்போகுது. இம்யூனிட்டி இல்லாத லைஃப் லாங் அது ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சு தான் இருக்கும். அதே மாதிரி மதரும் லைஃப் லாங் வந்து அவங்க கஷ்டம் அனுபவிச்சு தான் இருக்கணும். ஏதாவது ஒரு இம்யூனிட்டி டெஃபிஷியன்சியில் அவங்க லாக் ஆகி தான் இருக்கணும். அது மாதிரி வந்து இது சைமல்டேனியஸாக நடக்கக்கூடிய விஷயம் 2 பேருக்கு சேர்ந்து. அந்த மாதிரி வந்து நம்ம செடேஷன் பாயிண்ட் யூஸ் பண்ண போகும்போது மதருடைய எனர்ஜி குறையும், சன்னுக்கு சப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து LU5 வச்சுங்களேன். லங்ஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு கிட்னி, சன் கிட்னி, மெட்டல் டு வாட்டர். அப்போ லங்ஸோட எனர்ஜி குறையுமா குறையாதா? குறையும். அப்போ லங்ஸ்ல ஓவரா வந்து லம்ப் சேர்ந்து போயிருது, சரி அடைச்சிருக்குன்னு சொன்னா அது கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகும்போது கிட்னி வாட்டரையா மாற்றி அது வெளியே போயிடும். இந்த பக்கம் லங்ஸ் வந்து காமாயிடும், பாடா லோடு இறங்கிடுச்சு சொல்லி. இது பெனிஃபிட். ஏன் அந்த பெனிஃபிட்னு தெரிஞ்சு போட போகும்போது லங்ஸோட எனர்ஜி குறைய போகும்போது அது ஏன் குறையுதுன்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு டேபிள் நவுத்தி வெளியே விடணும்னு சொன்னா டேபிள் நம்ம வேணான்னு நவுத்தி வெளியே விட்டாலுன்றது ஒரு விதி. அதே இதில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குமா இல்லையா? பிடிச்சி நம்ம தள்ளி 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 கொண்டு போய் உள்ள வெளியே சேர்க்கணுமே. இந்த டைம்ல நவுத்தணும்னா பெரிய கஷ்டம். அப்போ அந்த எனர்ஜி லாஸ் தான் நமக்கு. அதே மாதிரி இந்த லங்ஸ்ல இருக்கிற லம்பை வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல போகும்போது LU5 கொடுத்தா மட்டும்தான் இங்கே சரி அடைச்சிருக்கு. சரி அது மஞ்சள் கலராக வருது, பச்சை கலராக வருது, ரொம்ப இரும்போது சிவப்பாகவும் வந்துதுங்க. ஆல் கலர்ஸ், மல்டி கலர். ஏன்? திக்கு ஃபிலம் அங்கே உள்ள ஊற 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 வேணாக்க அது முதல்ல வந்து ஒயிட் திக்கு, அப்புறம் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் அதை சேர போகும்போது எல்லோயிஷ் திக்கு, அதுக்கப்புறம் இன்னும் இன்டெப்த்துக்குள்ள போகும்போது பாசி பிடிச்ச மாதிரி கிரீனிஷ் திக்கு. இதை ட்ரை பண்ணி வெளியே தள்ள போகும்போது அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அங்கே எல்லாம் அப்படியே வந்து உள்ள அடைச்சி அடைக்கணாங்கன்னா அந்த தோலை உரிச்சி வந்துடும். இந்த வைட்டிங் வச்சு சொல்லுவாங்க, அப்படியே சதை அப்படி ஈர்த்து கீழே ஒன்றுனா அப்படியே வந்து சதை வேலையை பிச்சுக்கிட்டு வந்துடுது தோல். அந்த மாதிரி அது வந்து இந்த பிளட் வெசல்ஸ் சுரண்டி எடுத்து வெளியே வரும்போது பிளட் ரெட்டாகவும் வருது. சரி, இன்னும் போன்ஸ் எல்லாம் பாதிச்சா கருப்பு கலர்ல வரும் சளி, டிபி இல்லை அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து ஆல் கலர்ஸும் வந்து அதுக்குள்ள வந்துடும். சளிக்குள்ள கருப்பா இருக்குது, வெள்ளையா இருக்குது, மஞ்சளா இருக்குது, பச்சையா இருக்குது, சிவப்பா இருக்குது. 5 வண்ணங்கள், எலிமெண்ட், 5 எண்ணங்கள். துப்பி எடுக்கிறதுக்கு 5 கிண்ணங்கள் தேவை. கிட்னி அப்படின்ற ஒரே ஒரு கிண்ணம் போதும், கொண்டு போய் சேர்த்துரும். இப்படிதான் வந்து செடேஷன் பாயிண்ட் ஒர்க் பண்ணுது. இது தேவைப்படும் போது நமக்கு நான் நல்லா வந்து டயக்னோஸ் பண்ணும்போது ப்ரொலாங்கடா இப்போ வந்து நீங்கள் ஐயோ பல்ஸை பார்த்து லங்ஸ் இருக்குதான்னு பார்த்துக்கணும், கிட்னி இல்லையான்னு பார்த்துக்கணும், அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் நடக்கிற காரியம் இல்லை சார். அதுக்கிட்ட இல்லை, லங்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகும்போது அது செடேஷன் பாயிண்ட் கொடுக்க போகும்போது மதருக்கும் எனர்ஜி குறைஞ்சிரும். மதர் யார் சார்? அது ஸ்க்ரீனு, மதருக்கும் எனர்ஜி குறைஞ்சிரும். அப்புறம் வந்து லங்ஸுக்கு பிஃபோர் ஆர்கன் யார் சார்? வந்து பிஃபோர் ஆர்கன் லங்ஸ் 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 லிவர் சார். லிவருக்கும் எனர்ஜி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து அது எங்கே சார் போகுது? அதுக்கு லங்ஸ்லேயும் எனர்ஜி குறைஞ்சிது, ஸ்க்ரீன்லேயும் குறைஞ்சிது, லிவர்லேயும் குறைஞ்சிது, வாட்டருக்குள்ளே போயிடுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பச்சை கலரும் போயிடுது, மஞ்சள் கலரும் போயிடுது, வெள்ளை கலரும் போயிடுது. என்ன கலர் சார்? என்ன கலரும் ஒன்றும் போயிடுது. முதல்ல போயிடுதா இல்லையா? பச்சையாகவும் மஞ்சளாகவும் வெள்ளையாகவும் உறைந்த சளியெல்லாம் போக்குவதற்கு LU5 பயன்படுது. அப்போ அவன் கலர் கலராக வந்து திக்கா வருது, ஏன் முடியல, இங்கே அடிச்சமா இருக்குது, ஐயோ ஒன்றுமே செய்ய முடியல, காலைல உட்காந்துனே இருக்கிறேன், சாஞ்சா வந்து இருமல் வருது, இருமவும் முடியலையே அப்படின்னு சொல்ற ஒரு கஷ்டங்களுக்கு LU5 கொடுத்து இதெல்லாம் ரிமூவ் பண்ண போகும்போது லங்ஸோட எனர்ஜியும் சேர்ந்து கொஞ்சம் வெளியே தான் போயிட்டு போகும். அப்புறம் ஃபில்லப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை நான் ஃபில்லப் பண்ணணும், மூச்செல்லாம் இழுத்து விடுப்பா சரியாகிடும் போகுது அப்படின்னு ஒரு டெக்னிக் யோகா கிளாஸ் வாங்கிங்கன்னா சொல்லித்தரேன். அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்க. அதை பற்றி கேட்குறது. இந்த மாதிரி வந்து செடேஷன் பாயிண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து டயக்னோசிங் பண்ண தெரியாட்டி கூட அவன் சொல்லுவான் இல்லையா, சளின்னா எங்கே இருக்குது, இருமல்னா எங்கே இருக்குது, அது லங்ஸ்னா லங்ஸு. அப்போ லங்ஸில் சேர்ந்து போயிருக்குது, வெளியேற்றணும். அதை ஈஸியாக நம்ம கொண்டு போயிடலாம்.
இது மாதிரி ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்கணும் நம்ம. இப்போ ஹார்ட் பிளட் வெசல்ஸ் பிளாக் இருக்குது, ஹார்ட்ல வந்து சேர்ந்து போயிருக்குது. பிளட் வெசல்ஸ்னா ஹார்ட்லேருந்து செடேஷன் பாயிண்ட் அது H7 கொடுத்தா அங்கே குறைஞ்சி ஸ்பீடை கொண்டு போயிருது. இப்படின்னு நம்ம திங்க் பண்ணாலே புரிஞ்சிடும். சப்ஜெக்டை நம்ம வந்து அந்த உடம்பு அப்படின்ற சப்ஜெக்ட், பேஷண்ட் அப்படின்ற சப்ஜெக்டை புரிஞ்சுட்டாங்க, பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பல்ஸ் பார்க்கணுன்றது கடைசி, நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து தான் கிடைக்கும். அதுக்குள்ள இப்போ என்ன பண்ணோம், இவனுடைய பிரச்சனை எங்கே இருக்குது, என்ன ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து காலங்கள் ரொம்ப ஈஸியாக போச்சு நமக்கு இல்லையா. ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க, பார்த்துருக்கேன். எங்கே போய் வந்து லாக் ஆகிருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம டைமிங்கோட இந்த 24 hour சைக்கிளோட சேர்ந்து பார்த்துக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து யோசனை பண்ண போது பல விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அதுலேருந்து என்ன பண்ணணும் முடிவு இருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த செலெக்ஷன் பாயிண்ட் யூஸ் பண்ணி டீச்சர் வந்து நெக்ஸ்ட் No point. No point. லோ கனெக்டிங் பாயிண்ட். லோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்கா அது எங்க நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, அந்த எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்டுடைய ரெண்டு இருக்கு இல்லையா, இன் யாங், அதுக்குள்ள இன்டர் கனெக்ஷன் தான் லோ கனெக்டிங் பாயிண்ட். அந்த இன்டர் கனெக்ஷன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து P6 எடுத்துக்கலாமா, பெரிகார்டியம் 6. பெரிகார்டியம் 6 கொடுக்க போகும்போது என்ன ஆகுது, அதாவது ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான். வாந்தின்னு போகும்போது நெஞ்சு வழியா வந்து இங்க இருக்கிறது இங்க வந்து வாந்தி எடுக்கிறான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இவனுக்கு எதனால வாந்தி வருது, இந்த பக்கம் எது வந்தாலும் ஹீட்டு, பொதுவாக வந்து ரொம்ப அப்படியே சூடா வாந்தி வருதுன்னு சொல்லுவான். அவனே சொல்லுவான் ஹீட் ஆயிடுச்சு, வாந்தி வந்துச்சு, கொண்டுட்டுது. அப்போ ஏன் ஃபுட்டு வந்து அதிகமாக லோடு ஏற்ற போது மிஷின் இன்னும் அதிகமாக இழுக்கணும் இல்லையா, அந்த ஹார்ஸ் பவர் ஜாஸ்தி தேவைப்படுது இல்லையா, அப்போ ஹீட் ஆகுதா இல்லையா. அப்போ வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும், வாந்தி எடுக்கிறான்னா நம்மளுக்கு பீசஸ் போட்டுடலாம். பீசஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சாஞ்சியோடைய எனர்ஜியை வந்து யார் வாங்கிக்கிறா, பெரிகார்டியம் வாங்கிக்குது. ஏன் பெரிகார்டியம் போடுறோம் வாந்திக்கு, இந்த ஏரியா வழியான வருது, இந்த ஏரியாவை சேஃப்டி பண்ணணும், செஸ்ட் ஏரியாவை. இங்கே இருக்கிற ஃபுட்டு இங்கேயோட அப்படி கீழே போகணும். அது ஏன் இங்கே வருது, அது பிளட்டாக மாற்றி தான் இங்கே வரணும் இந்த ஏரியாவுக்கு. அதை விட்டுட்டு அது வந்து அப்படியே ஃபுட்டாகவே கொண்டாந்து இங்கே நிறுத்துறதுன்னு சொன்னாக்கா அது வந்து திரும்பவும் உள்ள தள்ளணும். நம்ம வயிற்றுக்கே போகும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஏரியாவை வந்து சேஃப்டி பண்ணிட்டா இதுக்குள்ள ஏன்பா ஏன் இடம் இது, நீ ஏன் உள்ள வர அப்படின்னு கேட்கணும். அப்போ பீஸஸ் கொடுக்க போகும்போது என்ன பண்ணுது, பெரிகார்டியம் கேட்குது, என் இடத்துக்கு நீ வரக்கூடாது, என்னை தாண்டி நீ மேலே போக முடியாது, நீ அங்கேயே இரு, ஃபுட்டு உள்ள வந்துச்சுல அங்கேயே டைஜஸ்ட் ஆகு, அங்கேயே கிரைண்டிங் விடு, அங்கேயே செப்பரேட் பண்ணு, அங்கே யூரின் அவுட் பண்ணு, மோஷன் அவுட் பண்ணு, ஃபுட்டை வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வந்து பிளட்டாக மாற்று, எல்லாமே அங்கேயே பண்ணிட்டு வாங்க, இங்கே தான் வரீங்க ஏன் விட்டுலாம் அப்படின்னு பெரிகார்டியம் கேட்கறதுக்கான அதிகாரம் கிடைக்கிற இடம் வந்து P6. அப்போ அது சாஞ்சியோவானது ஹீட். அது சாஞ்சியோவானாலே வந்து என்னது, ட்ரிபிள் ஹீட்டர், ட்ரிபிள் வார்மர். அந்த ஹீட்டை வந்து அங்கே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் பெரிகார்டியம் கொடுத்துரும், இந்த நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா பெரிகார்டியம் ஹீட் குறைஞ்சி போயிருக்கனால அந்த மிஞ்சறதை குறைஞ்சி போயிருக்கு பெரிகார்டியத்துக்கு. அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நினச்சி இந்த வழியாக சூட்டெல்லாம் வெளியே வருது. இப்போ பெரிகார்டியம்குள்ள ஹீட் உள்ள போயிட்டு என்ன ஆகும், பெரிகார்டியம் வந்து அப்படிதான், அவ்வளோதான், நீ அவ்வளோதான் ஒன்று, அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு, அவ்வளோதான் ஒன்றுன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டு கீழே இறங்குறேன், அப்புறம் வாந்தி நின்று ஆகும். அவ்வளோதான் மேட்ரு. இதுதான் லோ கனெக்டிவ் மேட்ரு. பிரதர் சிஸ்டர் மெத்தட்னு சொன்னேன். இன் யாரு, இன்னுன்னா யாரு பெண்ணு, யாங்கன்னா யாரு மேல். அப்போ அண்ணங்கிட்ட இருந்து தகச்சி கடன் வாங்கிக்கிறாங்க. அதுதான் வந்து பெரிகார்டியம் 6னுடைய எஃபெக்ட். அது எதுனாது லோ கனெக்டிங் பாயிண்ட். இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம யோசிச்சோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இன்ஃபர்மேட்டிவாக நம்ம இருக்குதுன்றா கூட அது ப்ராக்டிக்கலாக கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். நான் ஒரு P6 போட்டேன் பாரு, அப்படியே புடமடமாக வாங்கி தான் அப்படியே உள்ள இறங்கிடுச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு, எப்படிதான் கடிச்சதுன்னு தெரியல. பெரிகார்டியம் போட தான் வாந்தி குறைஞ்சிருமே, இப்படிதான் கடிச்சுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு முதல் முறையாக கிடைக்கும் போது நம்ம என்ன சொல்லிக்குவோம், இப்படிதான் சரியாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த வார்த்தை நம்மள அறியாமல் வரும். அப்போ எவ்வளோ சந்தோஷம் நமக்கு ஏற்படும். அவங்களுக்கு இப்போ எங்கேயும் போனால் இன்னும் மாத்திரலாம் வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் சேர்ந்து வாங்கி வந்துச்சு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, 3 நாளாக சாப்பிட்டு தண்ணியும் கூட வாங்கி வந்துச்சு, நான் என்ன பண்ணேன்னு தெரியல, ஒரு இன்னும் ஒன்று பண்ணி விட்டார் கையில், சரியாயிடுச்சு. அப்போ எவ்வளோ அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. கூட இருக்கிறவங்க தூங்காமல் அந்த அவங்க வந்து அப்போ வாங்கி எடுத்து பிடிச்சிக்கும் போது ஊற்றின்னு க்ளீன் பண்ணின்னு கூட இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்காவது சகிச்சு இருப்பாங்க. யாராவது வந்தவொன்னா என்ன ஒரே வாந்தி நாத்தம் வீட்டில், என்ன இது வீட்டு வாந்தி நாத்தம் டீ கொடுத்தா
ஈரல் கொடுத்துட்டாங்களே, எப்படி டீ குடிப்போம்? டீ குடிக்கிற நான் எனக்கே கொடுத்தா கூட நானும் யோசிப்பேன். நான் கிரவுண்ட் கண்ண மூக்க போடுறீங்கன்னு குடிச்சிடுவேன். எல்லாரும் குடிப்பாங்களா? டீ பிடிக்காதவங்க வந்து அதுவே வாந்தி வந்துடும். அப்புறம் அவங்களும் சேர்ந்து இன்னொரு வாந்தி எடுத்து அது வேற கிளீன் முடியும். அந்த மாதிரி நம்ம சப்ஜெக்டோட உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு வந்து இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் வரப்போகும்போது நமக்கு ரொம்ப அற்புதமா தெரியும் அந்த விஷயம். ரொம்ப சாதாரண விஷயம் கூட பெருசு பெருசா தெரியும். அது அடுத்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு இது இடம் யூஸ் ஆகும். அந்த மாதிரி லோ கனெக்டிங் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் Commanding points. இந்த கமாண்டிங் பாயிண்ட்டுக்குள்ள தான் வந்து இதெல்லாமே இருக்குது. ஏதாவது கழிச்சிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கழிச்சின்னு பார்த்தோம்னா அந்த கிராஸ் பண்ணி போற பாயிண்ட், வெட்டின்னு போற பாயிண்ட், எப்படி வெட்டிட்டு போற பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்க கமாண்டிங் பாயிண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து K3 வச்சுக்கலாங்க, SP9 வச்சுக்கலாம். SP9 என்ன பண்ணுது? ஸ்பிளீன்ல இருந்து எனர்ஜியை வந்து எங்க கொண்டு போய் சேர்க்குது? வாட்டர் கொண்டு போய் சேர்க்குது. எங்க கொண்டு போய், எங்க வாட்டர்னா யாரு? கிட்னி. SP9 எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஸ்பிளீன் டு கிட்னி. ஆனா எப்படி போகணும்? ஸ்பிளீனுடைய சன் யாரு? இது வயாமீடியா. ஸ்பிளீனுடைய சன் லங்ஸ். லங்ஸ்ல இருந்து அதோட சன் யாரு? கிட்னி. இப்படிதான் போகணும் இல்லையா? அதான் வழி. ரைட் ரூட்னு சொன்னா ஸ்பிளீன் டு, அதாவது ஸ்பிளீன் டு லங்ஸ், லங்ஸ் டு கிட்னி இப்படி வரணும். ஆனா இந்த பாயிண்ட் என்ன பண்ணுது? இந்த கமாண்டிங் பாயிண்ட் என்ன பண்ணுது? டைரக்டா ஸ்பிளீன் டு கிட்னி அப்படியே தண்ணியை வெளியே தரனாங்க. லங்ஸ்ல எனக்கு தேவையில்லை எனக்கு அப்படின்னு லங்ஸ் வெட்டின்னு போட இடம். அது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட் ரிசல்ட் வேணும்னு சொன்னா ஷார்ட் கட் இருக்குல்ல, இப்போ ரேபிட் ஸ்பீடப் பண்றது. அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு சீக்கிரமா ரீச் ஆகணும், பேஷண்ட் சேஃப்டி பண்ணி ஆகணும், இம்மீடியட் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் வந்து லைக் சர்ஜரி பாயிண்ட்ஸ். ஒரு சர்ஜரி பண்ணா என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி ஸ்பீடா கொண்டு போய் உள்ள சேர்க்கிற பாயிண்ட்ஸ் தான் இந்த கமாண்டிங் பாயிண்ட்ஸ். அதுல இருந்து டானிஃபிகேஷன் செடேஷன் அந்த லோ கண்ட்ரிலாம் தள்ளிட்டு பார்த்தோம்னா மீதி வந்து உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். ஒரு மெரிடியன்லையும் 5 பாயிண்ட் இருக்கு. அந்த எலிமெண்டோட பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லங்ஸ் வச்சுக்கலாம். லங்ஸ்ல வந்து மெட்டல் பாயிண்ட் எது? Lu8. எர்த் பாயிண்ட் எது? Lu9. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாயிண்ட் எது? Lu5. அப்புறம் வுட் பாயிண்ட் எது? Lu11. ஃபயர் பாயிண்ட் எது? Lu10. சரி, இதுல வந்து எது வந்து அந்த சர்ஜரி லைக் பாயிண்ட்? எது சர்ஜரி லைக் பாயிண்ட்? நான் என்ன சொன்னேன் முதல்ல? SP9 கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? எர்த் டு மெட்டல், மெட்டல் டு வாட்டர் அப்படிதான் வரணும். மெட்டலை விட்டு கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு சொன்னா இல்லையா? அதே மாதிரி இதை யோசிங்களேன். இங்க லங்ஸ் பத்தி பேசிருக்கேன். Lu10. நோ. Lu5 அதுவும் இல்லை. Lu9 இல்லை. இல்லை எல்லாமே சொல்லிருக்கீங்களா? மொத்தம் 5 தான், 3 சொல்லியாச்சு. Lu8 ஒன்று சொல்லணும், 4. Lu11 ஒன்று சொல்லணும், 5. அதுக்குள்ள அதான் ஒன்று இருக்குது கண்டிப்பா. Lu11 ஏன்? லங்ஸ் டு எங்க போனோம்? கிட்னி. கிட்னி டு லிவர் போனோம். Lu11 என்ன பண்ணுது? லங்ஸ் டு லிவர் ஸ்ட்ரைட்டா போதா இல்லையா? அப்போ ஒரு சேனல்லையும் ஒரு பாயிண்ட் இந்த சர்ஜரி பாயிண்ட். புரியுதா புரியலையா? SP9 எப்படி போச்சுன்னு பாருங்களேன்.
ஸ்பீனோட சன் யாரு? மெட்டல், லங்ஸ். லங்ஸோட சன் யாரு? கிட்னி. ஆனா SP9 எங்க போச்சு? நேரா கிட்னிக்கு போச்சு. லங்ஸை விட்டு போயிடுச்சுல. அதே மாதிரி LU11 என்ன பண்ணுது? லங்ஸோட சன் யாரு? கிட்னி. கிட்னிக்குள்ள போகாம கிட்னியோட சன் யாரு? லிவர். LU11 லிவருக்கு தானே போயிடுச்சு. உட் பாயிண்ட் தானே அது LU11. அது மாதிரி ஒரு சேனல்லையும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வரைக்கும் எந்த கிளாஸ்லயும் சொல்லாத ஒரு விஷயம் இந்த விஷயம். வேற விதமா சொல்லியிருப்பேன். லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஓகேயா? பரவாயில்ல, முடிச்சிட்டியா? சரி, அந்த மாதிரி நீங்க அதை வந்து புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்? ஓகேதா? புரிஞ்சுதா புரியலையா நரேஷ்? சரி, புரிஞ்சிச்சா? ஓகே, சரி. இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்ஸ்? அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அவ்வளவுதான், முடிஞ்சுதா டயக்னோசிங் பார்ட்டு? சரி, டயக்னோசிங் பார்ட் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து ஈஸியா வந்து உள்ள நுழையக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இந்த 4 சேனல் 5 சேனல் மிடில் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். 4-5 மெரிடியனோட கனெக்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்குது. சரி, அந்த மாதிரி உள்ள பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். லிவர் 13 கொடுத்தா எல்லா எண்ணுக்கும் போயிடும். இன்னும் இல்லை ஒருத்தனுக்கு, அப்போ என்ன பண்ணா லிவர் 13 கொடுத்தோம்னா எல்லா இன்னும் கனெக்ட் ஆகிடும். இப்போ ஒரு இன்னும் தான் இருக்குது அப்படின்னா கூட கொடுத்துடலாம். ஏன்னு சொன்னா 5 இன்னும் இல்லை, அந்த ஒரு இன்னும் ஆப்ஷன் ஆகுதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா அதை கொடுத்து முடிச்சிடணும். எல்லா இன்னும் சப்ளை பண்ணிடலாம். 5 பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க, 6 பேர்ல அவரும் சேர்த்து சாப்பிட்டு வைப்ப என்ன பண்ணும்? அவ்வளோ. டவுட்ஸ் கடைசியா டவுட்ஸ் வராங்க 10 நிமிஷம் கொடுத்து. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து கம்பைன்டு பாயிண்ட்ஸ்ல வந்து லிவர் 13. அடுத்தது வந்து ரென் 12. இது எல்லா யாங்குக்குமான ஒரு சிறப்பு புள்ளி. அது எல்லா யாங்கும் அதில் மிங்கிள் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டியூ 14. இதுலயும் வந்து மினிமம் மெயில் கூப்பிட்டு வந்து சொல்லி பொருள் சொல்றான்னு சொல்லி கேட்கிறாங்க. மெயில் இந்த மாதிரி வந்து ரென் 12 கொடுத்த இல்லையா? அடுத்தது வந்து என்ன சொன்னேன்? டியூ 14ல டைரக்டா 4 யாங் இருக்குது. அதுக்கப்புறமா இன்டைரக்டா ஒரு 3 யாங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? புக்கில் வந்து 4 யாங் தான் போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் 7 யாங்கையும் அவங்க லிங்க் ஆகுது. இது ஒரு ஜங்ஷன் இல்லையா? இப்போ நிறைய இடங்கள் நமக்கு புரியாம இருக்குது. எல்லாத்துக்கும் யாங்கே இல்லை, எங்கேருந்து எங்கே போகிறது, எங்கே யோசிக்கிறது, அதெல்லாம் ஒரு 2-3 வருஷம் வச்சு வச்சுக்கலாம். இப்போதைக்கு எல்லா யாங்கும் போகிற மாதிரி 2-12 போட்டு விடலாம், இல்லைனாக்கா டியூ 14 போட்டுடலாம். இன்னே இல்லை காட்டு லிவர் 13 எங்கே கண்டுபிடிச்சு சொல்லுப்பா. யாரு கேட்குறோம்? பேஷண்ட்டே நீ எங்கே லிவர் 13 லிவர் 13 எங்கே வச்சுருக்கீங்க காட்டு, அங்கே போடுறாங்க. அவ்வளோதான். நானும் லிவர் 13 நாங்கள் கண்டுபிடிக்கணுமா? 3 லிவர் 13 நீ தான் கண்டுபிடிக்கலாம். நான் எனக்கு எப்படி தெரியும்?
நீங்க வச்சுக்கிறேன் நாட்டு liver 13 போடுற பாருங்க. சரி. அப்படின்னு liver 13ல போடுறோம். அதுக்கப்புறம் SP6 அது 3N ஜாயிண்ட் ஆகுது. அப்புறம் ரென் 7, ரென் 6, ரென் 5, ரென் 4, ரென் 3, ரென் 2 இது எல்லாமே வந்து மல்டிபிள் ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆகுது. இது மாதிரியான புள்ளிகளை நம்ம செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஜென்ரலாவே நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். 2-3 ஆர்கனுக்கு ஒன்னா பாயிண்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு அடுத்தது வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ் இருக்குது. 8 இன்ஃப்ளூயன்ஷியல் மேட்டர் இருக்கு நம்மகிட்ட. வாட் ஆர் தட் 8 இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ்? அது ஒரு வாட்டி எழுதுங்க. இப்போ பெரிய விஷயம் எழுது. 8 தானே எழுத போறோம். 8 இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தர் எழுதிங்க. எழுதுக்கிற எல்லாம் ரெடியா இருக்கும். சொல்றதுக்கு யாரும் ரெடியா இல்லை. LU9, very good. Number 1, LU9, influential point for blood vessels. Next, UB11, influential point for number. So, next சொல்லு. then 17. சரி, ரென் 17 அவங்க மெதல்லே போலாம். ரென் 17 next. Influential point for Respiratory system. respiratory system. System வைஸா போயிடலாம் இப்போ ஈஸியா. ஓகே, நெக்ஸ்ட் UB11 போடுங்க. Influential point for bones and cartilages. எலும்புகளுக்கும் குருத்தெலும்புகளுக்கும். எலும்பு தெரியும், குருத்தெலும்புன்னு தெரியல. காதை கட்சி துப்பிட்டு அதான் குருத்தெலும்பு. சாப்பிட்டா முழுகிற எலும்புக்கு பேரு குருத்தெலும்பு, முன்னு தப்புற எலும்புக்கு பேரு எலும்பு. எலும்புக்குள்ளது உரிய இடத்துக்கு வேற வந்து போன் மேரோ. போன் மேரோவே ஒரு சாப்பிட மாட்டேங்க. எதை சாப்பிடணும். நெக்ஸ்ட் UB70 இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் ஃபார் RBC, ரெட் பிளட் செல்ஸ். equivalent to black ricins. Next, REN, liver 13 for in organs. REN 12 for young organs. Next, GB34. ஆமா, GB34 for muscles and tendons. GB39 for bone marrow. Bone marrow கொடுக்க போகும்போது WBC வந்து பேலன்ஸ் ஆகும். ஒயிட் பிளட் செல்ஸ். RBCக்கு வந்து எப்படி UB17 அது மாதிரி WBCக்கு GB39. இந்த 8 விஷயங்களையும் நம்ம கையாள போகும்போது என்ன ஆகுனா, இப்போ ஒரு ஆள் வராரு, ஹார்ட்ல ப்ராப்ளம் சார், பிளாக் இருக்குதுன்னு வராரு. ஹார்ட் பாயிண்ட் தொடடான்னு நீ சொல்லிருக்கீங்க, பெரிகார்டியம் தொடலான்னு சொல்லிருக்கீங்க. அதை தாண்டி எங்க போகலாம்? LU9 போடலாம். லங் 9 கொடுக்க போகும்போது பிளட் வெசல்ஸ் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அதை வந்து பியூரிஃபிகேஷனுக்கு லங்ஸில் கொண்டு போய் கொடுத்து பியூரிஃபை பண்ணி ஹார்ட் அட்டாக் படிச்சிடும். ஹார்ட்டுக்கு ரத்தம் அதை வாங்கி கொண்டு போய் அனுப்புகிற வேலை தான் பண்ணும். வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். லங்ஸை கை வச்சா ஹார்ட் வேலை செய்யும். காற்றை ஊதணும்னா நெருப்பு வளர்ந்துடும். அவ்வளோதான் மேட்ரு. LU9 அடுத்தது UB. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? REN 17.
அதே மாதிரி இந்த ஏரியா நுரையீரல், இப்போ அது வந்து ஹார்ட்னு சொல்லிட்டோம், ரத்த குழாய்கள்னு சொல்லிட்டோம். வெசல்ஸ்னு ஒரு பாயிண்ட், மற்றதெல்லாம் விசரா. வெசல்ஸ்னா ரத்த குழாய்கள், விசராஸ்னா உறுப்புகள், ஆர்கன்ஸ். இப்போ அதுல மெயின் உறுப்பு வந்து நமக்கு வந்து லங்ஸ் தான். இவ்வளோ பெரிய ஏரியா, செஸ்ட் ஏரியா ஃபுல்லா கவர் ஆகிறது யாரு? லங்ஸ். சின்னதா ஒரு கொத்து மாதிரி இந்த ஓரமா தொங்கியும் கிடக்கிறது தான் வந்து ஹார்ட். அப்போ ஒரு மேஜர் இந்த போர்ஷன் வந்து லங்ஸ். இந்த லங்ஸினுடைய கெப்பாசிட்டியை வந்து பேலன்ஸ் ஸ்டேட் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எது யூஸ் ஆகுது? ரென் 17. அப்போ நம்ம வந்து பிளட் வெசல்ஸ் கை வைக்க போகும்போது ஹார்ட் சேஃப்டி பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து இப்போ நுரையீரலை சேஃப்டி பண்ணிடுறோம். மொத்தம் டோட்டல் செஸ்ட் ஏரியாவை நம்ம கனெக்ட் பண்றோம். ஹார்ட்டுக்கு வந்து ரத்த குழாயை சரி பண்ண நினைக்க போகும்போது லங்ஸ் பாயிண்ட், லங்ஸை சரி பண்ண நினைக்க போகும்போது பெரிகார்டியம் பாயிண்ட். இது வந்து பெரிகார்டியம் கனெக்ட் ஆகுது இருக்கணும் 217. அடுத்தது நெக்ஸ்ட் UB11. UB11 கொடுக்கும்போது எல்லா எலும்பும், அது மண்டவோட இருந்தாலும் சரி, காது எலும்பா இருந்தாலும் சரி, ஃபேஷியல் போன்ஸு, ஷோல்டர் இதாக இருந்தாலும் சரி, ரிப்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்பைனல் கார்டு இருந்தாலும் சரி, ஹிப் ஜாயின்ஸு, நீ ஜாயின்ஸு, தை எலும்பு, கால் எலும்பு, கை எலும்பு, எல்லா எலும்புகளுக்கும் ஸ்பெசிபிக் பாயிண்ட் வந்து UB11. எலும்பு தேஞ்சு போச்சுனாலும் சரி, எலும்பு உடஞ்சி போச்சுனாலும் சரி, எலும்புல அடிபட்டாலும் சரி, எலும்பு வீக்கமாக இருந்தாலும் சரி, UB11 தான். அடுத்தது வந்து UB17. பிளட் வந்து எனக்கு வந்து 9 தான் இருக்குது, 8 தான் இருக்குது, 7 தான் இருக்குது, 6 தான் இருக்குது, 5 தான் இருக்குது, 4 தான் இருக்குது, 3 தான் இருக்குது. ஏதோ UB17 கொடுக்க போகும்போது RBC இன்க்ரீஸ் ஆகிடுது. RBC லெவல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கருப்பு திராட்சை ஊற வச்சு சாப்பிடு. ஐயோ நான் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு வாந்தி தான் வந்து காலைல. UB17 போடுறது திரும்ப புது விளையாட்டு. நெக்ஸ்ட் லிவர் 30 இன்னே இல்லை, மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர். அப்படி சொல்றதுக்கு முன்னாடியே லிவர் 30 கொடுக்கலாம், பல்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இல்லைனாக்க லிவர்லேயும் பிரச்சனை தெரியுது அப்படின்னா எப்படி சார் கண்டுபிடிக்குது? வந்து ஸ்கேன் பண்ணாதான் சார் தெரியும். வேணாம், அவன் பச்சையும் வந்து அங்கே கருப்பும் மஞ்சளும் சிவப்பும் கலந்துருந்தா இப்படி சளியை பற்றி பேசணுமோ அது மாதிரி உடம்புக்குள்ளேயும் வந்து இண்டிகேஷன் சொல்லுவாங்க. அது உடம்புல காட்டலாம், ஸ்கின்ல காட்டலாம், நாக்கில் காட்டலாம், இல்லை வாந்தியில் காட்டலாம், பேதியில் காட்டலாம். இதெல்லாம் உள்ள காட்ட போகும்போது மல்டிபிள் ஆர்கன் தான். ஒரு நாளைக்கு பச்சையா போதுன்றான் மோஷனு, ஒரு நாளைக்கு மஞ்சளா போதுன்றான், ஒரு நாளைக்கு வெள்ளையா போதுன்றான், ஒரு நாளைக்கு சிவப்பா போதுன்றான். எங்கேருந்து கண்டுபிடிக்கிறானு? சிவப்புனா ஹார்ட்டு, எல்லோனா வந்து ஸ்டொமக்கு ஸ்பீனு, அதுக்கப்புறம் வந்து பச்சைன்னா கேல் பிளாடரு, லிவரு, க்ரீன் ஒன்றா வந்து எல்லாம் தான் இருக்குது. எங்கேருந்து கண்டுபிடி, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? வேர் வி ஆர் அண்ட் வேர் டு கோன்னு சொன்னார் அவர். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? இவங்க உட்காந்து ஒரு சார்ட் எடுத்து படம் போட்டுன்னு கால்குலேஷன் பண்ணி மேத்தமேட்டிக்ஸ் அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் உட்காந்து போட்டு டேபிள் போட்டு நம்ம லங்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாமா, நம்ம வந்து ஸ்ப்ளீனில் ஸ்டார்ட் பண்ணலாமா, நம்ம வந்து கிட்னியில் ஸ்டார்ட் பண்ணலாமா, லிவரில் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஹார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், பெரிகார்டியம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசனை விட எதுவும் செய்வானா. லிவர் 30 போட்டால் எல்லாத்துக்கும் தான் போகுது. அப்படி எதுக்கு ரொம்ப யோசனை பண்ணின்னு ஈஸியாக பார்ப்போம். இந்த மாதிரி சொல்லுங்க சார். நீங்கள் உட்காந்து கால்குலேஷன் பண்ணி இதுதான் ஒவ்வொருத்தரையும் கேட்டு எது பெஸ்ட்டு, இது செலெக்ஷன், நம்பர் 1 செலெக்ஷன், இது நம்பர் 2 செலெக்ஷன், எதுக்கு இது வேலை? நான் லிவர் 30 போட வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் லிவர் 30 எங்கே கண்டுபிடிச்சா பெரிய கஷ்டம் இருக்கும். வயிற்று தலைவர் கூட கண்டுபிடிக்கணும்னா ஐயோ பெரிய கஷ்டம். அதான் அதை விட இது மாதிரி கண்டுபிடிக்கிறது ஈஸினா இந்த மாதிரி கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ஈஸினா அந்த மாதிரி கண்டுபிடிங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டு அவங்கவுங்க முடிவு எடுத்து போட்டுங்க. முடிஞ்சிச்சா? அடுத்தது யாங்குக்கு யார் இருக்கிறாங்க? இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஹெர்னியா கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒருத்தனுக்கு பித்தப்பையில கல் இருக்குன்றது, யூரின்லயே பிளாடர்லயே கல் இருக்குன்றான், கட்டி இருக்குன்றான். யூரின் பிளாடர் ஆனா வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஒரு ஸ்கேன்ல வந்து யூரின் பிளாடர் காமிக்குது, இன்னொன்னுல வந்து பித்தப்பை காமிக்குது, இன்னொன்னுல வந்து ஹெர்னியா காமிக்குது, இன்னொன்னு பைல்ஸ் காமிக்குது. லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், கேல் பிளாடர், யூரின் பிளாடர். ஒன்றும் புரியல. போடு வைத்த கட்டு 2 போடு, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஹெர்னியாவுக்கு போட்டீங்களா? பாயிண்ட் போட்டாச்சு. அப்புறம் பைல்ஸ்க்கு போட்டேன், அப்புறம் பித்தப்பையில கல்லுக்கு போட்டேன். ஒரே ஒரு இடத்துல தான் போடுறீங்க, ஒரே ஒரு பாயிண்டா? ஆமா ஒரே ஒரு பாயிண்ட், சிங்கிள் பாயிண்ட்ப்பா. இந்த ஒரு பாயிண்டா போட்டோம்னா நம்ம வந்து நீங்க 500 தரணும், 500 தரணும். ஒரே பாயிண்டா போடும்போது 1000 rupees கொடுக்கணும். ஏன்னா ஒரே இடத்துல நாங்கள் ஒரே கலர் சொல்லுவோம். அப்படி வந்து சேலஞ்ச் பண்ணணும். 10-12 சேலஞ்சிங் பாயிண்ட் ஆச்சா. இப்போ எல்லா குடலுக்கு மொத்தம் எல்லாம் போயிடுது, எல்லா பைகள் பேக்ஸ் எல்லாம் போயிடுது இல்லையா? அடுத்தது GB34. அப்புறம் தசைகள், மசில்ஸ். உடம்புல 50% நம்ம மசில் தான் இருக்குது, எலும்பு போட்டாச்சு.
மசில்ஸுக்கு போடு. மசில்ஸுக்குள்ள தான் நரம்புகள் இருக்குது. அதனால மசில்ஸ் போடுவோம், அதுவும் சேர்ந்துக்கும். தசைகள், தசை நார்கள். தசைன்னா தசை, சதை. சதையை பரட்டி போட்டா தசை, தசையை பரட்டி போட்டா சதை. தசை பரண்டு விஷயம் சொல்றோம் அது மாதிரி. தசை நார்கள் இருக்கு. அதுல வந்து நரம்பு மாதிரி முடிச்சுகள், தசை நார்கள். ஜவு மட்டை இழுத்து எடுத்து கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தசை நார்கள் இருக்கு உடம்புக்குள்ள, தசைகள். அது பேர் டெண்டன்ஸ். மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ்லாம் GB30 இன்ஃபுளுன்ஷியல் பாயிண்ட். அப்போ ஈஸியா கை கால் வரல, அப்போ மசில்ஸ் தானே அவனுக்கு வேலை செய்யலாங்க. இப்படி தூக்கணும் முடிஞ்சிருது. GB34 கொடுத்து இப்போ தூக்கு ஒரு வந்துடுது. ஒரு வாரம் போட்டு வந்துடுது. 15 நாள் போடு. சார் ஏற்றி இறக்கலையே சார், மறுபடியும் பார்த்தா 15 நாள் போடும், நல்லா இறக்கல. அப்போ மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் போட்டோம்னா பக்கவாதத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கான பாயிண்ட், பக்காவான ஒரு பாயிண்ட் இது. நெக்ஸ்ட் GB39. இப்போ வந்து WBC கவுண்ட் வந்து ப்ராப்ளமா இருக்கு சார். எனக்கு 1 லட்சம் போயிடுச்சு, 1 லட்சம் போயிடுச்சு, 4 லட்சம் போயிடுச்சு, 10 லட்சம் போயிடுச்சு. ரைட்டு, ஒரே ஒரு பாயிண்ட் GB39, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிடுச்சு. அப்போ WBCயும் ப்ராப்ளமா இருக்குது, RBCயும் ப்ராப்ளமா இருக்குது, ரத்த குழாயிலையும் அடப்பு இருக்குது. என்ன செய்யலாம்? GB39, LU9 அண்டு RB இது UB17 மூணையும் ஒன்னா போடு. WBC அப்புறம் RBC அப்புறம் பிளட் வெசல்ஸ், மொத்த ரத்த குழாயும் போட்டோம்மா. உனக்கு சோப்பு ரத்தம் வேணுமா, வெள்ளை ரத்தம் வேணுமா, எல்லாமே சேர்த்து கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி சிம்லி அடிக்கிற வேணுமா, விளையாட வேணுமா, ரெண்டுமே ஒன்னா சேர்த்து தரோம். இன்னும் ஏதாவது படிக்கிற கிளாஸ் எடுக்கணும் சார், நீங்கள் வேறு கலெக்ட் இருக்காதீங்க சார் அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஹெல்ப் மோட் இருக்கு சார். அப்படி அந்த GB39 வந்து இந்த ரூட்டுக்குள்ள போகும். அப்படின்னா யூபியில தான் அந்த பாயிண்ட் பிளட்டுக்கு யூபியில இருக்குது, ஒயிட் பிளட்டுக்கு ஜிபியில இருக்குது. ஆச்சரியமா இருக்குது. என்ன சார் கனெக்ஷன் இது? யூபிக்கும் RBCக்கும் என்ன சார் கனெக்ஷன்? வாட்டர் எலிமெண்ட் கருப்பு தான் சார். இது கருப்பு உடம்புல சிவப்பு ரத்தம். ஜிபின்றது வந்து பச்சை கலர் சார். அதில் எப்படி சார் சிவப்பு கிடைக்குது? வெத்தலை பாக்க போட சிவப்பு வருது இல்லை, பச்சை கலர் தான் வெத்தலை. ஒன்று மூஞ்சா சிவப்பாக துப்புறமா இல்லையா? அதே மாதிரி இது மாதிரி டெக்னிக்கலா யோசிக்கவும் செய்யணும். நம்ம இதெல்லாம் போக அட்வான்ஸா சொல்லி வைக்கிறேன். நீங்களாவும் யோசிக்கலாம், நான் தான் வந்து கூட சேர்ந்து உட்காந்து யோசிக்கணும் அவசியம் கிடையாது. இல்லை சார், நம்ம கூட சேர்ந்து ரூம் போடுறேன் சார், இது போகிறாங்க, அவங்க தனியாக ரூம் போட்டு சார் யோசிச்சு. நெக்ஸ்ட் முடிஞ்சிச்சு. இதை விட வேற என்ன சார் இருக்குது? இப்போ ரொம்ப நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா, அதெல்லாம் விட்டலாம் சார். இப்போ இந்த ஒரு 5-6 பாயிண்ட் முதல்ல சொன்னீங்க, இந்த 8 பாயிண்ட் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு 6 பாயிண்ட் சொல்றேன், அதே எழுதிருங்க. இன்னொரு 6 பாயிண்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் distal points. 6 distal points. Number 1, LI4 face. Number 2, LU7 upper back. P6 chest. UB40 low back. ST36 upper abdomen. SP6 lower abdomen. SP6 ST36. சார் இப்போ வந்து மூஞ்சிக்கு என்ன சார் போட்டது? ஒரே ஒரு பாயிண்ட் தான். LI4 போட்டா மூஞ்சி இல்லாத பிரச்சனையும். நெத்திக்கு, கண்ணுக்கு, புருவத்துக்கு, மூக்குக்கு, மீசைக்கு, தாடிக்கு, கண்ணத்துக்கு, காதுக்கு, பல்லுக்கு, ஈருக்கு LI4 அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சார் இது போதும் சார். இப்போ வேற சார் இது LU7 இந்த மாதிரி பின் கழுத்து, ஷோல்டரு, முதுகு,
LU7 புது புடிச்சிச்சுன்னா LU7 முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் முடிச்சா P6 போட்டா நெஞ்சாண்டா இந்த எங்க ST36 போட்டா இந்த உருண்டை தொப்புள் வரைக்கும் தொப்புள் சுத்தி மொத்தத்துக்கும் ரெண்டு இந்த சாரி ST36 SP6 போட்டா அதுக்கு ஜெனிட்டல் ரெண்டல் மொத்தம் இதுவும் என்ன சார் இது? 6 பாயிண்ட் கிள்ளிங்க ஆரம்பிச்சலாம் சார். வேணாம் சார், மூஞ்சிங்கன்னா ஒரு பாயிண்ட், பின் கழுத்து பின் மண்டை ஷோல்டரு முதுகுனா ஒரு பாயிண்ட், கீழ் முதுகுனா ஒரு பாயிண்ட், அப்ப மேல் வயர்னா ஒரு பாயிண்ட், கீழ் வயர்னா ஒரு பாயிண்ட். எத்தனை ஆச்சு இப்போ? 6 போட்டா கீழே ஆட்டோமேட்டிக்கா காலெல்லாம் போயிடும். SP6 போட்டா கீழே சேர்ந்து போயிடும், கால் வரைக்கும் போயிடும். லோயர் பார்ட் தொப்புள்ள இருந்து கால் வரைக்கும் SP6 தான். நாங்க ரெடி சார், அக்கு பஞ்சர் சார். நாங்க ஃபர்ஸ்ட் 6 பாயிண்ட் ஆரம்பிங்க சார். நாங்க அப்புறமா வந்து 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் 8 பாயிண்ட் யூஸ் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறமா அந்த மிச்சம் ஒரு 10 பாயிண்ட் சொல்லிக்கிறீங்க, அதை வேணா யூஸ் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த இந்த பாயிண்ட்ல சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த வந்து செப்பரேட் பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அந்த ஆஷி பாயிண்ட்ஸ், அப்புறம் வந்து அதெல்லாம் போடுறோம். அப்புறமா சோர்ஸ் பாயிண்ட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறமா வந்து ஒராரி பாயிண்ட்டுக்கு போகிறோம். இந்த செடேஷன் பாயிண்ட்டு, லோக்கரிட்டி பாயிண்ட்டு, அப்புறம் வந்து அது சர்ஜரி பாயிண்ட் எல்லாம் வேணாம் சார். நம்மளுக்கு என்ன சார் வந்து பண்ணிக்கணும், இது இருந்தால் அதை கட் பண்ணிக்கணும், அது கட் பண்ணிக்கணும், யோசிக்கணும், மூளை யோசிக்கணும், பேப்பர் எடுத்து பேனா எடுத்து போடுவீங்கன்னா சார் கணக்காக அக்கௌண்ட்ஸாக படிக்கணும். வானந்தானே மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறதா இது போதும் சார். 6 நீங்க என்ன சார் இது 8 6லே தான் நிற்கிறீங்களா நீங்கள் சொன்னீங்கன்னா? டக்கு போட்டு உட்கார வச்சுட்டு காசு வாங்கி வச்சு என்ன விஷயம்? 6 தாண்டி 8 போறீங்களா நீங்க? தெரியல, ஒரு நாள் கவலை கிடையாது. 2 விரலே போடுங்க நீங்க மொத்தம், அதுவும் ரைட் சைட்லேயே போடுங்க. அது இந்த பக்கம் கூட இந்த பக்கம் போடுங்க நீங்க, அதுலேயும் சுருக்கிறீங்களா தெரியல. உங்களை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டியது சார். அதனால என்னை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க உங்களை பத்தி யோசிங்க. ஜெயிக்கணும். இது மாதிரியான சப்போர்ட்டிங் நம்ம கையில இருக்குது. இந்த சப்போர்ட்டிங்கை வந்து நம்ம சரியா ஆரம்ப நிலையில யூஸ் பண்ணிக்கிட்டு போக போக இன்டெப்த்துக்குள்ள நம்ம சப்ஜெக்டுக்குள்ள உள்ள வந்து நம்ம போனோம்னு சொன்னா, டெவலப் பண்ணால் நம்ம வந்து இதுல வந்து இன்னும் வந்து சாதிக்காத இடங்களும் இதுல இருக்குது நிறைய. அதுக்கான இடங்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சு சாதிச்சுன்னு சொன்னா உலகத்தில் வெற்றியாளர்கள் வரிசையில நீங்களும் இடம்பெறலாம். அதை விட தனித்துவமா வந்து நீங்க குறிப்பிட்ட வெற்றியை அடைந்தவர்கள் அப்படின்ற முதலிடத்துல வந்து உங்களை பத்தி இந்த உலகம் பேசுவதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். பாதுகாப்பான, மகிழ்ச்சிகரமான, மிக உயர்வான, வளமான வெற்றியினை பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இடத்துல வந்து நல்லா பார்க்கணும். பிறர்படும் துயரங்களை பார்த்து யார் தானும் துயரடைகிறார்களோ, அதை நீக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ அவர்களே மருத்துவம் பார்க்கும் தகுதியுடையவர்கள். இது நான் சொல்றது. அதே மாதிரி ஒரு நோயாளியுடைய கஷ்டங்களை வந்து குறைக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அதிகப்படுத்தி விடாமல் இருப்பதே நோயாளிக்கு செய்யக்கூடிய நன்மை அப்படின்னு சொல்றது டாக்டர் ஹிப்போக்ரட்டிஸுடைய கிரேக்க அறிஞருடைய கூற்று. வந்து எப்படி மெடிக்கல் சயின்ஸ்ல படிக்க MBBS படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஓத் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க பதிவு பண்ணி வைங்க. அது மாதிரி யாருடைய கஷ்டத்தையும் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னா, உங்களால பார்க்க முடியலன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்கள அனுப்பிடுங்க. இன்னொரு எங்க அவங்க வந்து வேணாலும் அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க ஆப்ஷன்லயே நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க எதுவும் அங்க போ இங்கே போன்னு சஜஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால முடியலாம் விட்டுருங்க, அவங்களுக்கு போய் அவங்க எங்க போகணுமோ அங்கே போய் பார்த்துக்குவாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பை வந்து நம்ம வந்து அவங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் நோயாளிக்கு செய்யக்கூடிய நன்மைன்ற விஷயத்தை எனக்கு பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து பய உணர்வோட நம்ம வந்து தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற பய உணர்வோட நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக எல்லாம் உள்ள இறைவன் உங்களுடைய தொடர்ந்து பயணம் செய்வான். அவன் பயணம் செய்ய போகும்போது அவங்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில உங்களுக்கு வந்து பயனுள்ள வெற்றியா இருக்கும். நம்ம வந்து வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? அந்த மாதிரி மக்களின் மனதில் நிற்கக்கூடிய இடங்களை நாம் வந்து இடம்பெறணும். அப்படிப்பட்ட இடத்தை வந்து நீங்கள் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி, அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா,
உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம், நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறிய வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்திற்கான வழியும் அல்ல. இந்த கல்வியை யார் மூலமாக எங்களுக்கு அனுப்புந்திருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அவர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைந்தவர்களால் அவர்களுக்கு நீ மறுமையின் வெற்றியை தர வேண்டும். வாழக்கூடியவர்களால் அவருக்கு இம்மை மறுமை எனும் இருபேர் உலகிலும் நீ வெற்றியை தந்தல் புரிய வேண்டும். அவர்கள் எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் இழைத்த சிறிய பிழைகள் முதற்கொண்டு பெரும் பாவங்கள் வரைக்கும் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும். அவர்கள் உயர்ந்த சொர்க்கங்களை பெறக்கூடிய வாய்ப்பை நீ அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். வாழ்வின் இரு பகுதிகளாக இருக்கக்கூடிய இம்மை மறுமையின் இருபேர் உலகங்களிலும் அவர்கள் வாழக்கூடியவர்களுக்கு மிக பெரும் வெற்றியை தந்து அவர்களுடைய கடைசி வாரிசுகள் வரைக்கும் இந்த பிரார்த்தனையின் பங்களிப்பினை அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே. இப்போ இந்த மாதம் முடிஞ்சதுன்னா நம்ம எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். விருப்பப்படுறவங்க நீங்கள் சொல்லுங்கள், எக்ஸாம் எழுத சொல்லலாம். இல்லை நாங்கள் வந்து அப்புறம் பின்னாடி எழுதுறோம்னு சொன்னாலும் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். ஆன்லைனில் இருந்தவங்களுக்காக 4 பேர் தான் இருக்கீங்க, மீதி பேர் காணும். இதுக்கு எல்லாமே டவர் கிடைக்கலன்னு தெரியல, நிறைய ஆப்சன்டீஸ். ஓகே, மீதி விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கல் செஷன் வந்து சென்னையில் வந்து இங்கே சென்டருக்கு வரணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் வந்து ரெகுலர் ப்ராக்டிக்கல் செஷன் நம்ம ரன் பண்ணிக்கலாம். அடுத்தது நியூ பேட்ச் வந்து நம்ம ஏப்ரல்லேயே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் வந்து நம்ம வந்து நியூ பேட்ச் ஆரம்பிக்கலாம். நியூ பேட்ச் ஆரம்பிக்கும் போது ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களையும் அதையே மிங்கிள் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? ஓகே ஓகே, நன்றி அன்புக்குரியவர்களே.